Yeah, Basangla. Welcome to Vedantu channel, Basangla. Namaste, everyone. Yeah. So, long time. Yes. So, classes நம்ம start பண்ணிடுவோம்டா பசங்க. Yeah. So, very great. Welcome. Yes. Hi. So, like button smash பண்ணிடுங்க and your full cooperation டா பசங்களா. See, இங்க பாருங்க நம்ம வந்துட்டு என்ன சொல்றது? ஸோ நம்ம லாஸ்ட் லைக் நம்ம வந்துட்டு 12th முடிக்க போற ஸ்டேஜ்ல இருக்கிறோம் கரெக்டுங்களா? ஸோ வி ஷுட் பி வெரி ஜென்டில்மேன். உங்களுக்கு எனக்கு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கணும். அது என்னன்னா லாஸ்ட்ல நான் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கேன் மேம், லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேன்ற ஒரு ப்ராமிஸ் நீ என்கிட்ட கொடுத்துட்டு தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும். யாரா பசங்க? ஸோ பராபர் எவ்ரி ஒன் புட் யூ ப்ராமிஸ் ஹியர், நான் லாஸ்ட் வரைக்கும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவேன். ஐ வில் கிவ் யுவர் ஃபுல் கோஆபரேஷன் மேம் அப்படின்றத இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஸோ உனக்கு நீ ஹானஸ்டியா இருடா பசங்களா. என் டைம் வில் பி ஸோ டிஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு என் டைம் எவ்வளோ தூரம் போகும் தெரியல. ஸோ டிஸ் ஆல்மோஸ்ட் 90 questions ஆர் தேர். சரிங்களா? இன்னைக்கு மொத்தம் 90 questions நம்ம சால்வ் பண்ண போறோம். இட் இஸ் ஆல்ரெடி 2 marks. ஸோ அந்த 2 marks நீங்க என் கூட சேர்ந்தே சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூடா பசங்களா. ப்ராமிஸ்லாம் அல்லது. ஓகே, எஸ், ஸோ குட். ஓகே டன். ஸோ இதெல்லாம் முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த பிடிஎஃப் ஆட் ஆயிருக்கான்னு தெரியலையே. 1 sec பாத்திரலாம். நோ, ஒரே நிமிஷம். ஓகே, உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு மினி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன்டா பசங்களா. ஸோ அதோட பிடிஎஃப் வந்துட்டு இப்பதான் 6 o'clock ரிலீஸ் பண்ணிச்சு இந்த வீடியோ. அந்த வீடியோட பிடிஎஃப் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ தட் எதுக்கு எந்தெந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத அந்த சம்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபார்முலா ஷீட் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுட்டேனே, இன்னும் நீங்க பார்க்கலையா? Okay, yes. So 2 marks in the 90 questions is very enough. Purna, then already na paid la sonnen, right? Okay. Of course. 2 marks மட்டும் இப்போ work out பண்ணுங்க. நாளைக்கு 3 marks, நாளைக்கு 5 marks கூட work out பண்ணலாம் paid students. Okay? யாரா பசங்க? So live start பண்ணலாம். So அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லட்டா, MVSTA அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. So இந்த டெஸ்ட் இன்னும் டவுன்லோட் ஆக மாட்டேதா? எங்க இருக்கா ஃபார்முலா ஷீட்ஸ்? ஸோ ஃபார்முலா ஷீட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன் பசங்களா. அண்ட் யூடியூப்லயுமே இந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. டோன்ட் வரி, இது எல்லாத்தையும் நான் திருப்பி உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். அதோட எல்லா பிடிஎஃப் திருப்பி இந்த லைவ்ல நான் டேக் பண்ணி விடுறேன். ஸோ யூ கேன் டவுன்லோட் இட். சரிங்களா? கம்பல்சரி வந்து சாப்டர் 2, சாப்டர் 5 ஆர் சாப்டர் 6 இந்த 3 சாப்டர்ஸ்ல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஒரே நிமிஷம் பசங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொன்னோம். நம்மளோட செப்டம்பர் 30th ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பவே நீங்க பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் மேம், ஒய் அப்படின்னா, நம்ம என்னதான் டாப்பர்னு நினைச்சாலும் சரி, என்னதான் ஆவரேஜ் நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு நாம என்ன பட்டம் கொடுத்தாலும் ஓகே, ஒரு டைம் ஆச்சு லைஃப்ல சில விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ரைட்டுங்களா? அதுல ஒண்ணுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா? ஸோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம ஒரு டைம் ஆச்சு லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது உங்களுக்கு இப்பவே இருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்னும் MVSTக்கு அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிருங்க. பிகாஸ் அப்படி போகும்போது வெளியே உலகத்தை பார்க்கும் போது தான் எவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க, படிக்கிறவங்களா இவங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கம்மி, ஃபர்ஸ்ட்டை விட இப்போ சென்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ சென்னையில அதிக ஓவரால் சென்டர்ஸ் இருக்கு. அது போதாதுன்னு திருச்சி, மதுரை, ஈரோடு, சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ சேலம், திருச்சி, ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கேன்னா உன் டிஸ்ட்ரிக்ட்லயே சென்டர்ஸ் இருக்கு, டக்குன்னு போய் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் போய் கெட்டா ஸ்கூல்ல காலர் தூக்கிட்டு சொல்லலாம், நான் ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன், நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ தஞ்சாவூர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. யாரா பசங்களா? எல்லாத்துக்குமே இருக்கு. யூ கேன் ஓவரால் அட்டெண்ட். ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஓகே, உங்களோட டீடைல்ஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். எக்ஸாம் சென்டர் கேட்பாங்க, நீங்க எந்த சென்டர்ல எழுத விரும்புறேன்னு ஆசைப்படுறீங்க கேட்பாங்க, டேட் கேட்பாங்க. அந்த 2 டீடைல்ஸும் ஃபில் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகே, யாரா பசங்க? தூத்துக்குடிக்கு இல்லையா? ஸோ தூத்துக்குடிக்கு டவுன் சைடு எதுவுமே இல்லையா? யாரா பசங்களா? சதர்ன் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் திருநெல்வேலிக்கு இருக்கு. ஐ திங்க் திருநெல்வேலி உங்களுக்கு பக்கம்னா யூ கேன் கோ தேர். எஸ் டா பசங்களா, இன்னைக்கு பார்க்க எல்லா 92 marks இஸ் வெரி இனஃப். ஓகேங்களா? இல்ல 12th ஸ்டாண்டர்ட் இல்ல, அது 11th ஸ்டாண்டர்டா மாத்தியாச்சு. ஓகேவாடா பசங்க?
ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளான் கொடுத்துடுற பசங்களா, வாட் இஸ் தி ஸ்டடி பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங் செப்டம்பர் 11. ஸோ செப்டம்பர் 11 நாம 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த லைவ்ல பாக்குற 2 மார்க்ஸ் இஸ் வெரி இனஃப். ஓகேவா? இந்த லைவ்ல பாக்குற 2 மார்க்ஸ் எல்லாமே போதுமானது உங்களோட எக்ஸாமுக்கு வர. சரிங்களா? ஓகே, ஸோ டுடே we will cover with 2 marks. ஸோ செப்டம்பர் 12 பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸை ஃபுல்லா கவர் பண்ணுங்க, ஸ்கூல்ஸ்லயும் சரி அண்ட் நீ வீட்டுக்கு வந்து சரி. ஓகேங்களா? அண்ட் ஈவினிங் ஆல்சோ we have live. அந்த லைவ்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா பசங்களா? திருவண்ணாமலை, ஸோ இங்க கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்குடா பசங்களா, உங்களுக்கு சம்வர் க்ளோசஸா இருக்கிறதுல நீங்க போய் அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, செப்டம்பர் 13. ஸோ செப்டம்பர் 13 நம்ம 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் எப்போ ரிவைஸ் பண்றது, நான் எப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கறது, எப்படி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பார்க்கறது, இது எல்லாமே சண்டே. ஓகேவா? ரிவைஸ் பண்றது, சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்றதா இருக்கட்டும், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் அட்டென்ட் பண்றது, இது எல்லாம் சண்டே வச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணு, அவ்வளவுதான். சின்சியரிட்டி பேஸ் யூ a lot. ஓகேவா? நீங்க என்ன சொன்னாலும் சரி பசங்களா, நீ எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரி, சின்சியரா இல்ல அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பி சின்சியர். இந்த 3 நாள் சின்சியரிட்டி நிச்சயமா உங்களோட எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. சரியா? So be sincere and do with your love. ஓகேவா? லவ்வோட எது பண்ணாலும் நல்லா தான் வரும் பசங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் we will start it over. ஓகேங்களா? என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஓகே, you are ready to work with me, right? ஸோ எல்லாரும் பேப்பர் பென் ரெடியா வச்சுக்கிட்டியா? யாடா பசங்களா? எல்லாரும் பேப்பர் பென்னோட இருங்க. டேக் யோர் பென். பிரேக் ஆகுதா? யாடா பசங்களா? ஸோ இப்போ கேக்குதா எல்லாத்துக்கும்? No, 6th chapter 2 marks is very easy டா பசங்களா. 2 marks PDF இத முடிச்ச உடனே நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாத்துக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாத்துக்கும் பிரேக் ஆகுதா? நோனா? ஓகே, சரிடா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டன். ஓகே, நிறைய பேர் என்ன வந்து மிஸ்லீட் பண்றீங்க. சரி, ஓகே, we will start. ஓகே ஃபைன். ஏன் பசங்களா? ஸோ ஒரு 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 விஷயம், நான் சிங்குலர் விஷயம் புரிஞ்சுக்கோங்க பசங்க. இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார்முலா ஷீட் எங்க இருக்குன்றத நான் லாஸ்டா காமிக்கிட்டா எவ்ரிவன், ஃபார்முலா ஷீட் எங்க இருக்குன்றத நான் லாஸ்டா காமிக்கிறேன். ஓகேவா பசங்க? see this, what is it ma'am அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன விதமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 3 hours. 3 hoursக்கு மேல நான் எடுக்க போறதே இல்ல, ரைட்? So everyone look at this. What is A inverse? A inverse ன்னு கேட்டாலும் சரி, inverse exist ஆகுதான்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட். ஓகேங்களா? உங்களோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் இன்வெர்ஸ் இருக்கு, இல்லனா இல்ல. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆன்சர்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஓகே, இஃப் இட் இஸ் நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0, அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. வாட் இஸ் தி இன்வெர்ஸ் ஃபார்முலா? A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. So determinant அப்படின்னா upper cross minus lower cross. சரிங்களா? So upper cross minus lower cross, so AD minus BC into adjoint of A. So adjoint of A அப்படின்னா, so 2 cross 2க்கு பாத்தீங்கன்னா diagonals ரெண்டு பேத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. DA மத்த ரெண்டு பேத்துக்கும் சைனை மாத்துங்க. So minus B and minus C. அவ்வளவுதான்டா பசங்களா. So that's it. இதுக்கு 2 marks. ஓகேங்களா? 1 word எல்லா புக் பேக் 1 மார்க்ஸையும் சால்வ் பண்ண வீடியோவை நான் ரிலீஸ் பண்றேன். சரிங்களா? எல்லா புக் பேக்ஸையும் 1 ஷாட்ல சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு சண்டே ரிலீஸ் பண்றேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி குவான்ஸ் கொஸ்டின், குவான்ஸ் ரீசனிங்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்கடாப்பா. ஓகேங்களா? நார்மலி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான். சரிங்களா? ஓகே, எஸ், வீக் க்ளூஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். we will see on Sunday. ஓகே, ஓகேங்களா? எஸ்டா பசங்களா? டன். ஸோ செகண்ட் கொஸ்டின் எல்லாருமே ஒரு தீம் எமோஜ் போடு, 5 emojis போடுங்க பசங்களா, அப்பதான் நம்ம பார்க்க முடியும். எஸ், இந்த கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட். if A is a non-singular matrix, A is a non-singular matrix, non-singularனால என்ன சொன்னா? determinant not equal to 0 and order is odd order, அதாவது odd number, அதோட n. ஓகேங்களா? உங்களோட n is an odd number. ஓகேங்களா?
உங்களோட n என்னது ஒரு ஆட் நம்பர், அப்போ 2k minus 1 சரிங்களா. இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லணும், ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார் n minus 1, n-க்கு திருப்பி -1 பண்ணும் சரிங்களா. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல ஐ ஹாவ் டு புட் 2k minus 1 ரைட்டுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும் பசங்களா, 2k minus 1 minus 1 என்ன ஆயிரும், 2k minus 2 மாறிடுமா. எஸ், ஸோ 2k minus 2, ஸோ நீங்கள் 2 வெளியே காமனாக எடுத்துக்கலாம், முடிஞ்சிருச்சு. எஸ், ஏன் ஒய் அப்படின்னா பவர் ரெண்டு பேரும் மல்டிப்ளைல இருக்காங்க, பவர்ஸ் ஓகே. நான் திருப்பி சொல்றேன், சி இட் இஸ் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அது வந்து நான் ஈக்குவல் டு 0 சரிங்களா. ஆட் ஆர்டர், ஆட் நம்பர், அதோட ஆர்டர் வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்போ n வந்து 2k minus 1 சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், இதை வச்சு 1 மார்க்ஸும் சால்வ் பண்ணுவீங்க. So adjoint of determinant of adjoint of A is equal to determinant of A par n minus 1 ஓகேங்களா. This is all புக்ல வேற மாதிரி இருக்கா, நீங்க எப்படி வேணா போடலாம் பசங்களா. 2k plus 1 போடலாம், -1 போடலாம், ரெண்டுமே ஆட் நம்பர் தான் சரிங்களா. ஸோ n-க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ கேன் கெட் a 2, ஒரு 2 காமனா இருக்கு, அதாவது பவர் வந்து ஒரு ஈவன் நம்பர் ஓகேவா. whenever your power is a even number சரியா, so it is an even number correct, is always positive. ஏன்னா இது ஒரு ஈவன் பார். ஸோ ஏ ஸ்கொயர், ஏ பார் 4, பி பார் 4, வாட் எவர் 4 6 7 என்ன ஒரு ஆட் நம்பர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே அதோட ஆன்சர் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா வராது சரியாடா பசங்களா. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட டிட்டர்மினன்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சாரி -1 ஆட்னா நெகட்டிவ் இல்ல, ஆட்னா 2 3 4 5 சி 3 5 7 அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா 2 4, அது மைனஸாவும் இருக்கலாம் பிளஸ்ஸாவும் இருக்கலாம் பசங்க. இங்க மைனஸ் வராது, -1 தான், நான் மாத்திட்டேன், சாரி ஃபார் திஸ். ஓகே, செகண்ட் விஷயம் 2m plus 1 யூஸ் பண்ணலாம், -1 யூஸ் பண்ணலாம். பாருங்கடா பசங்களா, நீ இதுக்கு ரெண்டு விதமாவும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் எய்தர் 2k plus 1 யூஸ் பண்ணலாம். அப்போ determinant of A is equal to 2k minus 1 plus 1 cancel ஆயிரும். So it is an even number. இது ஒரு even number தான், இது ஒரு even number, ரெண்டு பேரும் even number தான். So ரெண்டு பேரும் positive answer தான் கொடுப்பாங்க சரிங்களா. and what about this case, இது வந்து ஃபார்முலா வேற. so A inverse is equal to 1 by, ஏன்னா given வந்து adjoint of A. so determinant of adjoint of A க்கு square root of determinant of adjoint of A into adjoint of A. so என்ன பண்ணும், உங்களோட determinant மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரிங்களா. so the determinant என்னது, so this is plus minus plus ஓகேங்களா. இப்போ -1 into 1 1 2 2s are -4, அதுக்கப்புறம் -2 into 1 1s are 1 -4 and plus 2 into 2 minus 2, so this is 0. இதோட ஆன்சர் என்ன பசங்களா, so this is -3 into plus 3, இதோட வேல்யூ -3, so plus 6 which is equal to 9 ரைட்டுங்களா. so yeah, பிளஸ் ஆர் மைனஸ் வரணும், ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ், ஃபார்முலால பிளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி, ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி, உங்களோட விஷயம் சரியா. ஸோ A inverse equal to plus or minus 1 by 9, sorry 3, square root of 9 na 3 into adjoint of A. What is the adjoint of A? -1 2 2 1 1 2. Okay வாடா பசங்களா, யாருக்கு புரியுது? Yes. So what is it? A inverse is equal to plus or minus 1 by, this is formula. இந்த formula மட்டும் apply பண்ணா போதும். Next question போலாமா? Put a fire emoji. Yes, I need fire. உங்ககிட்ட இருந்த fire மட்டும் skip பண்ணிடாதீங்க ஓகேங்களா.
லாஸ்ட் சாப்டர் வைஸ் தான் வர. ஐ எம் கமிங் வெரி சாப்டர் வைஸ் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். சரியா? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இப்படியும் நீ எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ரெண்டும் ஒன்று தான். இந்த ரெண்டுல எதை வேணா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. சரிடா பசங்களா? ஸோ யா முஸ்கான், வாட் இஸ் யூர் கொஸ்டின்? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு cos theta minus sin theta. This is sin theta. This is cos theta. And what is your A transpose? A transpose and rows and columns interchange ஆகணும். So அப்போ the cos theta, sin theta minus sin theta and this is cos theta. So you have to இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? So ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் காலம். So cos square theta plus sin square theta, and this is minus sin theta cos theta plus cos theta sin theta, right? Inga minus cos theta sin theta plus sin theta cos theta nu varum. This is sin square theta plus cos square theta. Yada pasangla? So the value enadhu? The value 1001. ஓகேங்களா? 1001. Got it everyone? எல்லாரும் போட்டு இல்ல? இங்க கூட சேர்ந்தே போட்டுட்டு இருக்கீங்களா? வெரி குட்ரா பசங்களா. I appreciate your தீயா இருக்கீங்க, ரைட்? ஓகே, find the inverse of the following. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன்? இன்வர்ஸ் வரக்கு முன்னாடி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு சொல்லிடணும். எப்படி சொல்வீங்க? how will you say? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு எப்படி சொல்லணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்கடா பசங்களா. -2 into -3 it is 6. So 6 minus lower cross 1 into 4 it is 4, it is 2, it is not equal to 0. அப்ப inverse exist ஆகும். அதுக்கப்புறம் தான் next statement. What is your inverse? Your inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. சரிங்களா? determinant தான் கண்டுபிடிச்சிட்டீங்க 2ன்னு. What is your adjoint? adjoint 2 cross 2க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ட்ரிக் அவ்வளவுதான். அவங்க ரெண்டு பேத்தையும் இடம் மாத்துங்க. -3 -2 மத்த ரெண்டு பேத்துக்கும் சைனை மாத்தணும். So this is -4 and -1. அவ்வளவுதான்டா பசங்களா. This is your inverse. Okay? This is your inverse. Done பசங்களா? Everyone? Okay. யா அஃப்கோர்ஸ் செல்ஃப் ஸ்டடியாவும் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இது நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்கூல்ஸ்ல போய் கூட ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்க இஷ்டம் பசங்களா. சரியா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே எவ்ரிவன். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வந்துருச்சு மேம்? இந்த சம்ம தானே முன்னாடி சால்வ் பண்ணணும். எனக்கு ஃபார்முலா தெரியும்ன்றவங்க ஜஸ்ட் புட் யுவர் ரைஸ் அப். ஓகேவா? ஐ நோ ஓகே அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் ஐ நோ தி ஃபார்முலா. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் சால்வ் பண்ணிடுவேன் மேம். ஐ சேலஞ்ச் யூ அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. எஸ் yes, very good பசங்க. I love your spirit. Okay, come on everyone. So what is the formula? A inverse is equal to 1 by determinant of adjoint of மாத்தி போடுறேன். Sorry. This is square root வந்துட்டு அதுக்கப்புறம் determinant and this is adjoint of A. Go ahead. So what is the determinant கண்டுபிடிக்கணும். So determinant கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. plus minus plus -2க்கு மட்டும் போட்டா போதும். So 2 into 6 36 minus 18. So 36ல 18 போச்சுன்னா it is almost 18. So 18 into 2 it is 36. அவ்வளவுதான். ஓகேங்களா? So your A inverse is equal to plus or minus 1 by 6 into adjoint of A எழுதுனா போதும். ஓகே வாடா பசங்களா. ஒன்லி ஆன்சர் எதை நீ கண்டுபிடிச்சா போதும். இந்த 6 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். ஓகே யாடா பசங்களா. ஓகே ஃபைண்ட் திஸ். ஃபைண்ட் adjoint of A. ஓகேங்களா? இஃப் adjoint of A is given. ஓகேங்களா? adjoint of A கொடுத்துட்டாங்க. How will you find it? இதுக்கு திருப்பி adjoint மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் தி adjoint alone. ஸோ adjoint எப்படி கண்டுபிடிக்கணும்? there is a shortcut. அதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொடுத்துக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதணும். 1 0 1
0 2 0 minus 1 0 1 and I will repeat this 2 column. என்ன பண்ணும் ரெண்டு columns repeat பண்ணும். So 1 0 0 2 minus 1 0. Okay, next என்ன பண்ணும் ரெண்டு row repeat பண்ணும். ரெண்டு rows repeat பண்ணும். 1 0 1 1 and 0. So next என்ன பண்ணும்டா பசங்களா? So 0 2 0 0 and it is 2. கேன்சல் பண்ணுங்க, மார்ஜின் மாதிரி இவங்களை கேன்சல் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்பவே நீங்க எழுதவே இங்க எழுதுங்க. ஓகேவா? ஆரோஸ் போட்டுட்டு எழுதாதீங்க, போட போட ஆரோஸ் போடுங்க, அப்பதான் கிளாரிட்டி இருக்கும். ஓகேவாடா பசங்களா? ஸோ இட் இஸ் 2 2 minus 0 2 minus 0 2. நெக்ஸ்ட் 0 minus 0 0. நெக்ஸ்ட் 0 minus 2. யாரா பசங்களா? நெக்ஸ்ட் minus 1 and 0. ஸோ இட் இஸ் minus 1. இல்ல இது ரெண்டுமே 0. This is 0. And 1 minus into minus plus 1 plus 1 it is 2. Next 0 0 and it is 2 minus 1 2. அவ்வளவுதான். ஓகேங்களா? தட்ஸ் இட். நான் எல்லாத்தையும் பார்த்தேன். டைரக்டாவே போடலாம். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா மார்க் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க டைரக்டாவே போடலாம். அந்த டிரான்ஸ்போஸ் எழுதணுமா? யா, வி ஹாவ் another மெத்தட். புக்ல பாத்தீங்கன்னா மெத்தட் கிடையாது, அவங்க டெஃபினிஷன் வைஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நோ மேம் 0. எதடா பசங்களா 0? எந்த காலம் நான் தான் தப்பா போட்டேன்னா? which column? சாரி இது 0வா? சாரிடா பசங்களா, நான் இங்க நம்பர்ஸ் இருக்கிறது கணித்தல். யா டன். புரியலையா? ஓகே, ஐ வில் ரிப்பீட் இட். ஒரு மேட்ரிக்ஸ் அப்படியே போடு, அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரெண்டு. ஓகே, ஆர் அதர்வைஸ் ரெண்டாவது மெத்தட் இருக்கு. ரெண்டாவது மெத்தட் என்னது? ஒவ்வொன்றுக்கும் மைனஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே மெத்தட we can do it by, நான் புக்ல இருக்க மாதிரியும் சொல்றேன், புக்ல இருக்க மாதிரியும் போடலாம். சரிங்களா? உங்க ஸ்கூல்ஸ்ல எதுக்கு மார்க் கொடுப்பாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. அவள் இது ஸ்கூல்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணுவாங்க, புக்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு புட் டிரான்ஸ்போஸ் ஆல்சோ. ஓகே, டோன்ட் வெரி. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுடா பசங்களா? யூ ஹேவ் டு செக். இப்போ இவங்களோட ஸோ 2 இட் இஸ் 2. நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஸோ 0 0 0 அண்ட் ஃபார் திஸ் ஒன் இட் இஸ் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0. யாரா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் 2. இட் இஸ் நாட் 0, இட் இஸ் ஆக்சுவலி 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பசங்களா? இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் 2 minus 2 and for this one 0 and for this one it is 2. ஓகேங்களா? ஸோ இவங்களோட டிரான்ஸ்போஸும் ஒன்று. ஓகே, இட் இஸ் லிட்ரலி சேம். இந்த இடத்துல 2 0. சாரி, இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எப்படி போட்டாலும் சரி பசங்க, இட் இஸ் பியூர்லி யோர் திங். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். இதுல எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? யா, நான் அந்த பிடிஎஃப் லாஸ்ட் உங்களுக்கு தரேன்டா பசங்க. ஓகே, சாப்டர் வைஸ் 2 மார்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டன். ஸோ எவ்ரிவன் we go for the next sum. What is it? Find the matrix A for which A into some matrix is equal to இன்னொரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஏ வேணும், ஏ மட்டும் தான் எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? எனக்கு ஏ மட்டும் தான் வேணும். இந்த இடத்துல பி வேண்டாம் அப்படின்னா நான் பி இன்வர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணணும். சரியா? ஸோ ஏபி இன்டூ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ பி இன்வர்ஸ். ரைட் என்ன பண்றோம்? லெஃப்ட்டும் அதே மாதிரி பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிருவாங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ்.
Second line answer தான் மாத்திட்டேன் பசங்களா. Second line answer it is I changed it. ஓகேங்களா? So what you will do for this one? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? Yes, இதுக்கு என்ன பண்ணுவீங்க? A is equal to 14,777 into இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஓகேவா? 5 கரெக்டாக தான்டா இருக்கு பசங்களா. இட் இஸ் ரைட். ஓகேவா? கரெக்டாக தான் இருக்கு பாருங்க. நீங்க இல்ல இதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கணும். யூ ஹேவ் டு டேக் டிரான்ஸ்போஸ். திஸ் இஸ் நாட் தி ஃபைனல் ஆன்சர். நல்லா பாருங்க, இது ஃபைனல் ஆன்சர் கிடையாதுடா பசங்களா. இந்த ஃபைனல் ஆன்சர் நான் திருப்பி டிரான்ஸ்போஸ் இருக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தா தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ப்ளீஸ் செக் வித் திஸ். ஸோ இதோட டிரான்ஸ்போஸும் இதுவும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டுங்கன்னா அது கரெக்ட். ஓகேங்களா? அது டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா இதுதான் கிடைக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த அட்ஜாயிண்டா உங்களுக்கு நான் திருப்பி லாஸ்டா கூட சொல்றேன். சரிங்களா? ஸோ செக் வித் திஸ். ஸோ 3 - 1 - 2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். யாரா பசங்க எல்லாரும் போய் ஸ்டார்டட் ஆயிட்டு இருக்க, எல்லாருமே ஸ்பாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நோ, டோன்ட் வாண்ட் திஸ் ஒன். பி வெரி கான்சென்ட்ரேட்டட். இன்ன வரைக்கும் நல்லா தானே போச்சு. அதே மாதிரி கான்சென்ட்ரேட்டடா வாங்க. ஸோ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். How will you find the inverse? 14, 7 and 7, 7. ரைட்டா? இன்வர்ஸுக்கு என்ன பண்ணும் பசங்களா? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எழுதணும். ஸோ 1/-10 + 3 1/-10 + 3 இன்டூ அட்ஜாயிண்ட். இதோட அட்ஜாயிண்ட் என்னது? -2, 5 -2, 5 இது -3 and this is +1. ரைட்டுங்களா? இப்போ இந்த நம்பரை ஒண்ணுமே பண்ணாதீங்க. அதை வெளியே இந்த சைடு எழுதிட்டு வந்துருங்க. ஓகேவா? டோன்ட் அந்த நம்பரை எதுவும் பண்ணாத. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை எப்பயும் போல மல்டிபிள் பண்ணுங்க. How will you multiply it? First row, first column. So 14 into -2 na -28 -28 plus 7. 28ல 7 போச்சுன்னா 21. So -21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கடா பசங்களா. -14 into 3. 14 3s are, yeah, what is 14 into 3? 14 3s are 42. சரிங்களா? So 42 plus 35. 42 -42 plus 35. So almost 7 gap இருக்கு. So -7. Okay, next 7. So -12. So -7 and -21. 21 plus 35. It is 14. ஸோ -7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 3, 1, 1 and -2. இதுதான் உங்களோட ஏ. சரிடா பசங்களா? இட்ஸ் நாட் +2டா பசங்களா. இட் இஸ் -2 தான் வரும். -2 தான். ஓகேங்களா? யாரா பசங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் +2வா? இல்லடா பசங்களா, -2 தான் இருக்கு பாருங்க. -2 தானே வரும். இது ரெண்டு பேரும் அப்படியே ரீப்ளேஸ் ஆவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் சைன் மாறணும். ஃபர்ஸ்ட் டவுட், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் -7ஆல டிவைட் பண்ணலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இவங்களை 7ஆல டிவைட் பண்ணிட்டு கூட நீங்க மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, இவங்களை இப்படி டிவைட் பண்ணிட்டு கூட மல்டிபிள் பண்ணலாம். சரிடா பசங்களா? யா, ஐ வில் ஆஃப்டர் கிளாஸ் இந்த பிடிஎஃப் நான் நிச்சயமா அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? டோன்ட் வெரி. ரோ எக்கோலியன் மெத்தட். வாட் இஸ் ரோ எக்கோலியன் மெத்தட்? ஸ்லோவா எடுக்கவா? ஓகேடாப்பா, நான் ஸ்லோவா எடுக்கிறேன். வாட் இஸ் ரோ எக்கோலியன் மெத்தட்? நீங்க ஏன் கொஞ்சம் என் கூட ஃபாஸ்டா வரீங்களாடா பசங்களா? ஓகேவா? பி லிசன், என் கூட சேர்ந்து லிசன் பண்ண. ஓகேவா? வாட் இஸ் இட் பசங்களா? ரோ எக்கோலியன் ஃபார்ம். ரோ எக்கோலியன் ஃபார்ம்னா என்னது? இங்க பாருங்க, மாட் இருக்குல்ல, மாட் இல்ல, அது டிட்டர்மினன்ட். ஓகே, ஏன் கேத்ரின் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A. இது வந்து டிட்டர்மினன்ட் தான், அது மாடுலஸ் கிடையாது. இது மாடுலஸ் கிடையாது, இது டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் கேன் பி நெகட்டிவ் ஆல்சோ. சரியா? ஸோ அதுக்காக நீங்க பாசிட்டிவா போடாதீங்க. ஓகேங்க, என்ன வருதோ அது அப்படியே போடுங்க. சரிடா பசங்களா? ரோ எக்கோலியன் மெத்தட். ரோ எக்கோலியன் மெத்தட்னா 1 0 0 0 அவ்வளவுதான். இந்த எல் ஷேப் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரோ எக்கோலியன் மெத்தட்னா என்ன லெட்டர் ஞாபகம் வரணும்? யாரா பசங்களா? விச் லெட்டர் ஷுட் யூ ரிமெம்பர்? எந்த லெட்டர் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்? எந்த ஆல்பபெட் ஞாபகம் வரணும்னா எல். எல் அலோன். சரிங்களா? ஸோ வேற எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம்.
லீடிங்ஸ் எல்லாமே 0. நோ, லீடிங் டயகனல்ல 0 ஆகக்கூடாது. ஓகே, யா அவ்வளோதான். எல் பார்த்தா முடிஞ்சிருச்சு. ரைட், யா பசங்களா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒண்ணுமே மாற்ற வேண்டாம். ஸோ 3 - 1 2. இப்போ செகண்ட் ஒன் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். செகண்ட் ஒன் நம்ம சேஞ்ச் பண்ணும், 0வா மாற்றணும். ஸோ நல்லா பாரு, -6 3 கூட போட்டி போட்டு 0வா மாற்றணும். ஓகேவா யாரா பசங்களா? அப்ப இந்த 3 என்ன பண்ணா 6ஆ மாறும், அவ்வளவுதான் கதை. ஓகேவா? அந்த 3 ஏதாவது பண்ணி 6ஆ மாத்துங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருமா? இந்த ரோ ஃபுல்லா 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 6 - 2 and 4. Now you have to add it. add பண்ணாதான் 0 ஆகும். ஸோ 0 0 and 8. What about this case? இப்போ -3 3 கூட என்ன பண்ணா 0 ஆகும்னா ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணா 0 ஆயிரும். 0 0 and 4. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா பசங்களா, இந்த ரோவும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சரியா? ஒருத்தர் மல்டிபிள் பண்ணா இன்னொரு ரோ கிடைக்கும் அப்படின்னாலே அது ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த 4 நீங்க 8 hours மல்டிபிள் பண்ணி 0 ஆக்கிக்க முடியும். ரைட்டா? ஸோ இதை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்டா பசங்களா? 0 ஆயிரும். ஓகே, how will I reduce? R3 indicates R3 2 into R3 minus R2. கரெக்டா? நான் R3 2ஆல மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. என் கதை கோவிந்தா. ஸோ வாட் இஸ் இட்? இப்போ இதுல எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்கு? ஹவு மெனி நான்-ஜீரோ ரோஸ் ஆர் தேர்? அவ்வளவுதான். ஹவு மெனி நான்-ஜீரோ ரோஸ் ஆர் தேர்? இதுல நம்ம என்ன பண்ணோம்? R2 என்ன பண்ணோம்? R2 இருக்கு. R1 நான் 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணேன். R3 நான் என்ன பண்ணேன்? ஸ்ட்ரெயிட்டா நான் ஆட் பண்ணிட்டேன். நாட் சப்ராக்ட், ஐ ஹாவ் ஆடட் அவுட். அவ்வளவுதான்டா பசங்களா. how many rows? very good. so what is your rank? your rank of A is 2. இந்த சம்ஸ்ல மிஸ்டேக்ஸ் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? குட் கொஸ்டின். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் ஈஸியா சொல்லிட்டா ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஸோ ரேங்க் வந்து ஃபுல்லா எப்ப கிடைக்கும்? ரேங்க் வந்து 2 or less than 2 இருக்குன்னா வாட் இஸ் இட் அப்படின்னா, ஒரு ரோ இன்னொரு ரோட மல்டிப்ளிகேஷனா இருக்கும். நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். சரியா? ஸோ இந்த ரோவை 2ஆல மல்டிபிள் பண்ணா இந்த ரோ கிடைக்கும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் 0. டிட்டர்மினன்ட் 0 அப்படின்னாலே ரேங்க் ஃபுல்லா வராது. ஓகேவா? ஏதோ ஒன்று கம்மியா தான் வரும். அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட்டரா பசங்களா? ஸோ அதை வச்சு நீ கெஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோ இன்னொரு ரோட மல்டிப்ளிகேஷனா இருக்குன்னா யுவர் டிட்டர்மினன்ட் 0. யுவர் டிட்டர்மினன்ட் 0னா ரேங்க் 3 கிடையாது. தென் அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடுச்சு. மேம் தேர்ட் ஸ்டெப் இஸ் நீடட். எஸ், அஃப்கோர்ஸ் தேர்ட் ஸ்டெப் இஸ் நீடட். அப்பதான் நம்மளுக்கு ரேங்க் 2ன்னு வரும். இல்லைன்னா தேர்ட் ஸ்டெப் இதுதானே கேட்குறீங்க? ஆமாண்டா பசங்களா. ஓகே, இது நிச்சயமா வேணும். ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோல நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு ரோல ஒரே ஒரு டைனல்ஸ் தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் லீடிங் எலிமெண்ட். இப்போ இந்த ரோல லீடிங் எலிமெண்ட் யாரு? இவங்க. லீடிங் எலிமெண்ட்டுக்கு கீழே எல்லாருமே 0வா இருக்கணும். ஓகேவா? லீடிங் எலிமெண்ட்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த லீடிங் எலிமெண்ட்டுக்கு கீழே எல்லாருமே 0வா இருக்கணும். புரியுதாடா பசங்களா? எவ்ரி திங் ஷுட் பிகம் 0. அப்போ இது 4ஆ இருக்கக்கூடாது, 3ஆ தான் இருக்கணும். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கவுண்டிங் நான்-ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்றது. ஸோ இதுல 2 ரோஸ் தான் இருக்கு. ஸோ 2 rows. ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? எப்படி கண்டுபிடிப்போம்? பை ரேங்க் மெத்தட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பேஸ் கான்செப்ட். ஓகேவா? ரேங்க் மெத்தட்னா இதுதான். ஸோ ரேங்க் மெத்தட். ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் சொல்ல பார்க்கலாம். ஓவரால் டிட்டர்மினன்ட். இதோட ஓவரால் டிட்டர்மினன்ட் 0. ஏன்னு சொல்லுங்க. ஏன் 0? ஏன்னா இந்த ரோவும் மல்டிப்ளிகேஷனா இருக்கு, ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ R2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு R3. ஸோ டெஃபினெட்லி 0 தான் டிட்டர்மினன்ட். கரெக்டுங்களா? அப்போ ரேங்க் 3 கிடையாது. அப்போ 2ல செக் பண்ணி பாருங்க, ஏதாவது 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதை எடுத்துக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 4 பேர்த்த எடுத்தா முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ கேன் ஃபைண்ட். ஓகேவா? ஸோ தேர் இஸ் 3 2 1 1 2x2 minor அப்படின்னு ஒரு மைனர் இருக்கு, whose determinant value is not equal to 0. 3 minus 2 which is 1 which is not equal to 0. அப்போ rank of A என்னது? 2. rank of A என்னது? 2. ஓகேவாடா பசங்களா? what I did, see 2 விதமா இருக்கு. ரேங்க 2 விதமா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா?
பசங்களா நல்லா பாரு. ஸோ ஓகே, என் கூட நான் கான்செப்ட் சொல்றேன், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? தெர் ஆர் டூ மெத்தட்ஸ், ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று ரோ எக்கோலியன் மெத்தட். ரோ எக்கோலியன் மெத்தடோட பேஸ் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பை கொண்டு வரணும். இந்த எல் ஷேப் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்க. லீடிங் எலமெண்ட்டுக்கு அப்புறம், ஓகேவா, லீடிங் எலமெண்ட்னா என்னது? அந்த ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட், அதுதான் லீடிங் எலமெண்ட். அந்த லீடிங் எலமெண்ட்டுக்கு கீழே எல்லாருமே ஜீரோவா இருக்கணும், இல்லைன்னா ஜீரோவா மாத்திட்டு செக் பண்ணணும். அவ்வளவுதான் ரோ எக்கோலியன் மெத்தட். இதுவே மைனர் மெத்தட்னா என்னடா பசங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதோட ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா அதுதான் ரேங்க். ஜீரோவா இருந்தா அதை விட கம்மி பண்ணுங்க. இப்போ 3x3 ஜீரோவா இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? 2x2 கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு 2x2 கண்டுபிடிக்கணும். நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். இல்ல இதுவரை ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? 1x1 கண்டுபிடிக்கணும். எப்போ ஒருத்தங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்காங்களோ தட் இஸ் யுவர் ரேங்க். அவ்வளவுதான். எந்த மைனஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதோ தட் இஸ் யுவர் ரேங்க். யாரா பசங்க? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ இது ரோ எக்கோலியன் மெத்தட். ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க, சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்றேன், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஹவ் வில் வி சைட் திஸ் சம்? ஃபர்ஸ்ட் ரோ எக்கோலியன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜார்டன் மெத்தட், எதா இருந்தாலும் சரி, சரியா? எல்லாத்துக்குமே நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல் ஷேப். எல்லாத்துக்குமே எல் ஷேப், அவ்வளவுதான். ஸோ அதை பேஸா வச்சு போட போறோம். தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே மாறாது. 1 2 3. செகண்ட் ரோ மாறும். செகண்ட் ரோ நான் என்ன பண்ணணும்? இவனை நான் ஜீரோவா மாத்தணும். 2-வ 1ஓட ஹெல்ப்ல ஜீரோவா மாத்தணும். என்ன பண்ணணும்? how will you solve it? பராஃபெட்ரா பசங்களா, எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ 2 1 4 மேல இருக்கிறவங்கள நான் 2ஆல மல்டிபிள் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ 2 4 and 6. just subtract it. 0 -3 and -2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னடா பசங்களா? நெக்ஸ்ட் 3 நான் சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் ரோ சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் ரோ என்னது? 3 0 5. ஸோ இவங்களை என்ன பண்ணணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணும், கரெக்டுங்களா? ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஸோ திஸ் இஸ் 3 6 9. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 0 -6 and -4. நான் என்ன சொன்னேன்டா பசங்களா? நல்லா பார்த்துக்கோ. இதை நீ அடிக்கடி பண்றதுதான். ஒரு ரோவை மல்டிபிள் பண்ணும் போது இன்னொரு ரோ கிடைக்குதுன்னா நிச்சயமா ஜீரோவா ஆயிரும், ஓகேவா? ஸோ இது டெஃபினெட்லி ஜீரோ ஆயிரும். ஸோ 1 2 3 0 -3 -2 இது ரெண்டும் ஜீரோ ஆயிரும், அவ்வளோதான். ஏன்னா இதை நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணா இது கிடைக்க போகுது, ரைட்? ஸோ இது கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயிரும், சரிங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ரேங்க்? யுவர் ரேங்க் ஆஃப் A is 2. ரேங்க் ஆஃப் A is 2. சரிங்களா? எஸ், தட்ஸ் இட். ஸ்லோவா சொல்றதா? யா. ஸோ சாம், ஓகே, சாம் தானே பசங்களா? ஸோ இது யாருக்கு புரியும்? நல்லா கவனிடா, ஓகேவா? இப்போ நான் அண்டர்லைன் பண்றேன்ல, இந்த எலமெண்ட் ஜீரோ ஆகணும், அவ்வளவுதான், சரியா? 2-வ 1ஓட ஹெல்ப்ல ஜீரோ ஆகணும், 3 1ஓட ஹெல்ப்ல ஜீரோ ஆகணும், அவ்வளவுதான், சரியா? ஸோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 6 நீங்க ஜீரோவா மாத்தணும். 6. ஸோ 1 marks நான் உங்களுக்கு சண்டே ரிலீஸ் பண்றேன் பசங்களா, ஓகேவா? ரேங்க் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்க? லைக் கவுண்டிங் 1 2 ரெண்டே ரோஸ்ல தான் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஜீரோவா இல்லாம எத்தனை ரோஸ் இருக்கு? ரெண்டே ரோஸ் தான் இருக்கு. ஸோ ரேங்க் 2, ஓகேங்களா? ஸோ கவுண்ட் திஸ் பசங்களா. இப்போ இதுக்கு என்ன பண்ணும்? ரேங்க் மெத்தடும் போகலாம், ஆர் அதர்வைஸ் மைனர் மெத்தடும் போகலாம். ஸோ மைனர் மெத்தட் ஈஸியா இருக்கும் இதுக்கு, சரிங்களா? மைனர் மெத்தட் என்னது? ஸோ இதோட 2x2 இதோட பேசிக். இப்போ அது 3 2s are. இது 3 × 2 ஆர்டர்ல இருக்கா? ஸோ இது என்ன பண்ணணும்? அப்போ ஃபர்ஸ்ட் வர டயகனல் மேட்ரிக்ஸே 2x2 தான். ஸோ எத்தனை 2x2 இருக்கு? இதான் ஒரு 2x2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ திஸ் இஸ் 7 -12. ஸோ இட் இஸ் -5 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2. ஏதாவது ஒரு 2x2க்கு முடிஞ்சிருச்சு. யாரா பசங்களா? போர்ட்ல என்னால டீச் பண்ண முடியாதுடா பசங்களா. ஐ ஹாவ் டு டீச் பை திஸ் மெத்தட். ஓகே பசங்களா, இப்போ யோசிச்சு சொல்லுங்க.
இதுக்கு என்ன போகலாம், ரேங்க் மெத்தட் போய்க்கலாம் ஆர் மைனர் மெத்தட் போகலாம், உங்கள் இஷ்டம். ரெண்டுமே போகலாம். 5 மார்க்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சாட்டர்டே டீச் பண்ணுறேன், ரைட்? ஸோ ஐ வில் கோ வித் ரேங்க் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோவை என்ன பண்ணலாம், 2-ஆ 2-ஆ நான் 0-ஆ மாற்றணும். ஸோ 2, 4, 6. இப்போ இவங்களை ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 2 - 4 and 6. Now you have to subtract it. Subtract பண்ணிங்கன்னா 0, இது 8, இது -12. 0, 8 and -12. Again என்ன பண்ணணும் பசங்களா? So it will end at 9, 10:30 டா பசங்களா. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும் பசங்களா? இவங்களை சால்வ் பண்ணணும். 5, 1 - 1. You have to multiple with 5. 5 - 10 and 15. So when you subtract it becomes 0, 11 and minus na -16. ரைட்டா? யாரா பசங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? இவனை 0-ஆ மாற்றணும். யூ கேன் இதை வந்து அஃப்கோர்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணி தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்க, சரியா? மல்டிபிள் பண்ணிட்டு கூட சப்ராக்ட் பண்ணலாம், உங்க இஷ்டம். ஓகேங்களா? இஸ் யோர் விஷ். 5 மார்க்ஸ் சாட்டர்டே கோபி, 5 மார்க்ஸ் சாட்டர்டே, சரிங்களா? யாரா பசங்களா? how will you solve this sum? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இதை வந்து 4-ஆல் டிவைட் பண்ணிடு. இதை 4-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு 2 and this become 3. கரெக்டுங்களா? ஸோ 1 - 2, 3. இது ரெண்டையும் நான் இடம் மாற்றிக்கிறேன். 11 - 16 and 0. 4 டேபிளை டிவைட் பண்ணுறது சொல்லிட்டு 2 - 3. சரிடா பசங்களா? ஸோ இப்போ என்ன ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமா? ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் எலிமினேஷன் மெத்தட் தெரியுமா? எவ்ரிவன் யூ நோ வாட் இஸ் எலிமினேஷன் மெத்தட்ரா பசங்களா? எலிமினேஷன் மெத்தட் என்னவோ அதே தான் இங்க, சரிங்களா? ரைட் பண்ணுங்க, என்ன கண்டிஷனோ அதை ரைட் பண்ணுங்க, சரியா? எலிமினேஷன் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து x + 2y + x + 3y இருக்கு. என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணிடுவீங்க, ரைட்? ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல 2x இருக்கு, இன்னொரு இடத்துல x மட்டும் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இதைத்தானே எடுப்போம், y எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல 2x இருக்கு, ஒரு இடத்துல x இருக்குன்னா இது 2-ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம், கரெக்டா? அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்றேன். புரியுதா பசங்களா? வேற எதுவுமே நான் பண்ணல. அந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம். ஓகே, ஒரு இடத்துல 5x இருக்கு, இன்னொரு இடத்துல வந்துட்டு 2x இருக்கு, சரியா? வாட் யூ வில் டூ? ஸோ இப்போ இது வந்து 2-ஆலையும் இந்த 5-ஆலையும் மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இந்த 3 தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க. இப்படி யூஸ் பண்ணி 0 ஆக்கணும், அவ்வளோதான். அது பெரிய ப்ராசஸ் இல்லை, ஓகேவா? ஸோ 0 ஆக்குறது எப்படின்னா, எலிமினேஷன் மெத்தடுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே வேலையை இங்கேயும் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிடாப்பா? ஓகே, ஸோ நவ் வாட் யூ டூ, யூ ஹேவ் டு இப்போ நம்ம மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ மேலே வந்து 2-ஆலையும் கீழே 11-ஆலையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ இது 2-ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 2-ஆல் மல்டிபிள் பண்ணால் 0, 22 and -32. எஸ், now you have to multiple with 2. ஸோ இது வந்து 11-ஆல் மல்டிபிள் பண்ணும். 0, 22 and -33. now you have to subtract it. subtract பண்ணீங்க அப்படின்னா 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? 3. 3 ரோஸ்லையுமே எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. அவ்வளோதான், சரிடா பசங்களா? ஸோ எப்படி போல பண்ணுங்க. உன்னால மல்டிபிள் பண்ணி ஒரே மாதிரி மாற்ற முடியும்னா ஜஸ்ட் ஒருத்தர் கூட மல்டிபிள் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் மாற்றி மாற்றி தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். இவனை என்ன பண்ணாலும் 11 கிடைக்காது, இவனை என்ன பண்ணாலும் 2 கிடைக்காது. ஸோ மாற்றி மாற்றி தான் மல்டிபிள் பண்ணும், ரைட்டாடாப்பா? மைனர் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம்டாப்பா. என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? R1 கூட டைரக்டா உன்னால முடிஞ்ச டைரக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? 8 is multiple by 11. அப்படியும் பண்ணலாம், சரி? குட்டி நம்பரா மாத்தியும் பண்ணலாம். மைனர் மெத்தட்ல ஆன்சர் சொல்லுங்க. மைனர் மெத்தட்ல 0ன்னு வந்தா அடுத்த ரேங்க் போங்க, 2 x 2 கண்டுபிடிங்க, ஓகேவா? now find for 3 x 3. 3 x 3 determinant பாருங்கடா பசங்க. what is the determinant of this one?
இதோட டிட்டர்மினன்ட் என்ன? டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் பசங்களா? வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் a1? So 1 into minus 4 plus 6 plus 2 into minus 2 plus 30 and plus 3 into R3 R1 யூஸ் பண்ணலாம். என்ன வேணா யூஸ் பண்ணலாம்டா பசங்களா, சரிங்களா? And 3 into 2 minus 20. So plus 2, 28 into 2 it is 56 and 18 3s are not equal to 0. So rank of A is equal to 3. யாரோட cross, யாரோட determinant, ஓகேங்களா? Inverse method, yes. Next inverse method தான், ஓகேங்களா? Next inverse method தான். So realize this step பசங்களா. What I am doing? Solve the following system of linear equations using matrix inversion method. சரிங்களா? Matrix inversion method வச்சு போடணும். Very fast ஆ போடலாம். So what is first? Determinant coefficient 5, 2, 3, 2. ஓகேவா? x, y equal to 3, 5, right? So xy வேணும்னா என்ன பண்ணணும்டா பசங்களா? இங்க இருக்கவங்க இந்த சைடு வரும்போது inverse, ஓகேவா? So you have to multiple with inverse. So 5, 2, 3, 2 ஓட inverse into 3, 5. So how will you multiple? எப்படி multiple பண்ணுவீங்க? So inverse na என்னடா பசங்களா? 1 by determinant of A, கரெக்டா? 1 by determinant of A. So 5 2s are 10, 10 minus 6 it is 4 into adjoint. Adjoint அப்படின்னா diagonals மாத்திக்கணும், மத்த ரெண்டு பேத்துக்கும் சைனை மாத்தணும். Now multiple. இப்போ multiple பண்ணுங்க. So 1 by 4 into 6 minus 10. 6 minus 10 minus 4. Next என்னப்பா? Minus 9 plus 25. So it is 16. So your answer is minus 1 and 4. So x is equal to minus 1 and y is equal to 4. அவ்வளவுதானே பசங்க. So what do you do? So inverse formula என்னது? A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. இந்த formula யூஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. DJ. DJ இந்த questions உங்களோட how inverse came, எப்படி கேமா? இங்க இருக்க மேட்ரிக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா இன்வர்ஸ் தான் பசங்களா, அவ்வளவுதான், சரியா? ஓகே. சோ ஃபட்டாஃபட் எவ்ரிவன். ஓகே, உங்களோட क्वेश्चंस எல்லாம் எனக்கு புரியுது. எவ்ரிவன் ஒரே நிமிஷம் காமா இரு. எல்லாரும் இப்போ இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்குமே பர்சனலா நிறைய சம்ஸ் டவுட் இருக்கலாம், கரெக்ட்டுங்களா? Yeah, of course. Chapter 3, 5 னு தனியா நான் பிரிச்சு நான் PDF தரேன் சதீஷ். யாடா பசங்களா? So everyone who can finish this sum, இப்போ என் கூட சேர்ந்து இந்த sum work out பண்ணுங்க, ஓகேங்களாப்பா? Yeah, Navin, what do you need? So just split it away. So 2 minus 1, 3, 2, x, y equal to 8 and minus 2. யாடா பசங்களா? ஸ்ப்ளிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க இருக்க மேட்ரிக்ஸ் இந்த சைடு வந்தா A இன்வர்ஸ், ரைட்? ஸோ xy is equal to 2 minus 1, 3, 2 ஓட இன்வர்ஸ் into 8 minus 2. ஸோ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 by determinant. Determinant என்னது? 4. 4 plus 3, 7. And in adjoint. Adjoint அப்படின்னா diagonals ரெண்டு பேர்த்து இடம் மாற்றணும், மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் சைனை மாற்றணும். You have to multiple it. ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும் பசங்களா? So 16 minus 2 it is 14 and minus 24 minus 4. Minus 24 minus 4. So it is 20, right? Minus 28. So what is your answer, Tapasangla? So it is 2 and minus 4. So x is equal to 2 and y is equal to 4. Minus 4. It is not plus 4, it is minus 4.
அவ்வளவுதான். ஓகே, கிராமர்ஸ் ரூல்னா என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எல்லாமே டிட்டர்மினன்ட் வச்சு தான் ஆன்சர் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 5 - 2 1 3 x y ஈக்குவல் டு -16 and +7. சரிடா பசங்களா, just find the determinant. First இவங்களோட determinant கண்டுபிடிங்க. 5 - 2 1 3. So what is your determinant? 15 + 2 which is 17. And determinant 1 க்கு என்ன பண்ணணும்? first row replace பண்ணணும். first row பதிலா இவங்களை replace பண்ணி நீங்க போடணும். So which is 48 - 48 + 14. So what is your answer பசங்களா? 4 3. Next என்னது? determinant of 2 which is equal to 5 1 - 16 and 7. So 5 7s are 35, 35 + 16. So 51. Okay va? முடிஞ்சிருச்சு. That's it. So what is your answer? Your x is equal to delta 1 by delta. So that is -34/70 - 2. And y is equal to முடிஞ்சிச்சுடா பசங்களா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சாப்டர் கோயிங் டு எண்ட் இட். டோன்ட் வரி. ஓகேவா? கிராமர்ஸ் ரூலோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரியா? we will solve it. யாரா பசங்களா? so I will give barely 2 minutes. ஓகேவா? நான் 2 நிமிஷம் தரேன். ஓகேவா? 2 minutes. everyone can solve this. நான் அப்ப போட போறது இல்ல. everyone எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பசங்களா. இதுல ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகேவா? but wording sums like 4 men and 4 women, pump. okay, so நவீன் ஒன்னு நான் சொல்லிட்டா, இந்த மாதிரி வேர்டிங் ப்ராப்ளம்ஸை ஒருத்தர் பேஸா வச்சு எல்லாமே பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 man 2 women, pump sum, இது எல்லாத்துலேயுமே பேஸா நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா, எல்லாருமே 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 1 hour அப்படிங்கிறத பேஸா வச்சுட்டு அந்த சம்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ எல்லாமே பேசிக்கலி டிவைட்ல வரும். ஓகேவா? டைம் ஒர்க் ஆர் பம்ப், இது எல்லாமே ஒர்க் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி ரிவர்சபிள். ஒர்க் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/time. ஸோ அந்த மாதிரி எடுத்து போடணும். அவ்வளோதான் நவீன். வேற எதுவுமே அதில் கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். அதில் பேஸாக என்ன வச்சுக்கூட எல்லாரும் 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். எஸ். ஸோ யா, அப்படிதான் வரும் நவீன். அந்த மாதிரி தான் அது வருது ஃபார்மேட். யாரா பசங்களா? x is equal to, very good, x is equal to 1/2 வா? ஓகே, y is equal to 3. so who said? அபி இந்த ஆன்சர் சொல்லிருக்காங்க. வேற யாருக்குடா பசங்களா இந்த ஆன்சர் வந்திருக்கு? எவ்ரிவன், யாருக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கோ let me know. yes. யார் சார் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF தர சொல்லிட்டா? ஓ ஆமாம்ல, உங்களுக்கு இருக்குல்ல. நான் சொல்கிறேன் பசங்க. 11th தானே? ஐ will let you know. எஸ், எல்லாத்துக்குமே இதே வந்திருக்கா? ஸோ புட் யூ ஃபைன் எமோஜி பசங்களா. எனக்கு அந்த ஆன்சர் வந்துருச்சோ மேம், கிராமர்ஸ் ரூல்லாம் கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, ஓகே, இதுல என்ன டவுட்ஸ் அப்படின்னா, நார்மலி எக்ஸுக்கு பதிலாக 1/x இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ எப்போ போல எடுத்துக்கோங்க. 3 2 2 3. நார்மலி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 1/x இருக்கு. y எப்பயும் போல இருக்கு. so it is 12 and 13. so you have to find the determinant of delta. so 3 2 2 3. so 9 - 4, that is 5. and for delta 1 என்ன பண்ணுவீங்க பசங்களா? 12 13 2 3. so 36 - 26 which is 10. and delta 2 is equal to 2 3 2 12 13 39 - 24 which is 15. okay, so what is your answer பசங்களா? so 1/x is equal to 10/5. so 2 அப்போ x is equal to 1/2 and y is equal to 15/5 which is 3. அவ்வளவுதான். ஓகே வாடா பசங்களா? see the variable. இப்போ டினாமினேட்டர்ல இருக்குன்னா அந்த 1/x கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதை ஏபின்னு எடுத்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காத. எப்படி வேரியபிள் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோ. நியூமரேட்டர்ல இருக்குன்னா நியூமரேட்டர்ல வேரியபிளா வச்சுக்கோங்க, டினாமினேட்டர்ல இருக்குன்னா டினாமினேட்டர் வேரியபிளா வச்சுக்கலாம். ஓகேங்களா? யாடா பசங்களா? ஸோ ஹோமோஜீனியஸ் மெத்தட்
ஹோமோஜீனியஸ் மெத்தடுக்கும் என்ன பண்ணும், ஃபைண்ட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். என்ன பண்ணும், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ how will you find the augmented matrix? 2 3 minus 1 1 1 minus 2 3 1 3 எல்லாத்துக்கும் 0 0 0. ஸோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரோ மாற்றி எழுதிக்காம, ஏன்னா 1 இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஈஸிடா பசங்களா. 1 இருக்க வரைக்கும் we will feel easy. ஓகேவா? இப்போ இந்த 2வை 0வா மாற்றணும் வித் ஹெல்ப் ஆஃப் 1. எப்படி 0வா மாற்றுவீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலி ஐ ஷிஃப்டட் தி ரோஸ். நான் தானே எடுத்துக்கிறேன், நான் எப்படி வேணா எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இந்த 2வை நான் 0வா ஆக்கணும், இந்த 3யை நான் 0வா மாற்றணும், அவ்வளோதான். ஸோ 2 3 minus 1 0. ஸோ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணாதான் 2 ஆகும். ஸோ இட் இஸ் 0 1, இட் இஸ் 3 0. ஸோ நெக்ஸ்ட் 3யை 0வா மாற்றணும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஒன். ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 minus 2 ப்ளஸ்னா 9 0. ஸோ 1 1 minus 2 0. செகண்ட் ரோ என்னாச்சுதா பசங்களா, 0 1 3 0. தேர்ட் ரோ என்னாச்சு, இட் இஸ் 0 minus 2 9 and 0, ரைட்? ஸோ நவ் வாட் யூ டூ, இதை வந்து இதுவரை நான் 0வா மாற்றணும். நீ மாற்றணும் கூட எதிர்பார்க்கல, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, சரியா? 0 minus 2 9 0. ஸோ இந்த 1 0 2வா மாத்திட்டேன்னா சப்ராக்ட் பண்ண முடியும்ல, எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அப்போ இவனை நீ 2 0 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ. now you subtract, now you add it. என்ன ஆப்ரேஷன் பண்றீங்களோ அதை தெளிவா போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? வேற எதுவுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ 0 2 பத்தி ஆட் தான் பண்றோம். யாடா பசங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்னது 3, ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது அதுவும் 3, அன்னோன்ஸ் எவ்வளோ அதுவும் 3, எல்லாருமே 3, எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க. ஸோ யூனிக் சொல்யூஷன். ஹோமோஜீனியஸ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னாலே எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 0, அவ்வளோதான். எல்லாரும் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. யூனிக் சொல்யூஷன் தான், இதுதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. ஓகேவாடப்பா? எஸ். ஸோ செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே இட் இஸ் பேசிக்கலி ஸ்டெப்ஸ் ஷார்ட், ஆனால் ஃபார்முலாஸ் அதிகம். ஓகே, எஸ். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? ஐயோட்டோட டேபிள். I power 1 is equal to I. I power 2 is equal to minus 1. I power cube is equal to minus I. I power 4 is equal to 1. So, இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேபிள்ஸ். ஓகேங்களா பசங்களா? எஸ். Done. So, start பண்ணலாம். இது முடிஞ்சோடனே செகண்ட் சாப்டர் போயிடலாம். So, what is it? Summation. Summation I power n. So, 1 ஸ்டார்ட் பண்ணி 102 வரைக்கும் வரணும். So, I square, I cube, அந்த மாதிரி எவ்வளோ தூரம்? I power 102. சரியா? நான் என்ன சொல்றேன்? Sum of 4 consecutives. 4 பேரை இந்த மாதிரி 4 பேர்த்த ஆட் பண்ணாலே போதும். அது ஒட்டுக்கொட்டுக்கா இருக்கு. ஓகேவா? மீன் அடுத்தடுத்து வர 4 பேர், அடுத்தடுத்து வர 4 பேர்த்த ஆட் பண்ணிட்டாலே 0 தான் ஆன்சர். ஓகேவா பசங்களா? அடுத்தடுத்து வர I powers 4 பேர்த்த ஆட் பண்ணாலே 0. ஸோ இதுல எத்தனை 4 பேர்த்த ஃபார்ம் பண்ண முடியும்? I0 102ல மொத்தம் 102ல யூ கேன் ஃபார்ம் 25 pairs. மொத்தம் 4 பேரா, என்னால் 25 பேர்த்த பேர் பண்ணிட முடியும். 2 பேர் பேர் பண்ணாம இருப்பாங்க. அவங்க யாரு? ஸோ I ஸ்கொயர், I கியூப், I power 4, இந்த மாதிரி 4 பேர் தான் நான் ஆட் பண்றேன். ஓகேவாடா பசங்களா? இந்த மாதிரி கடைசி யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா I power 101 I power 102 மட்டும்தான் இருக்கும். அவங்க 2 பேர் தான் பேர் ஆகாம இருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் பேர் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தோட ஆன்சரும் 0. ஸோ லாஸ்ட்ல I power 101 I power 102ஓட ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ இவங்களோட ஆன்சர் என்னது? I1. இதோட ஆன்சர் என்னது? I2. ஸோ 1 I minus 1. அவ்வளோ. What is your answer பசங்களா? I minus 1. ஓகேங்களா? What is the subject of 12th State Board of subject? So it is basically reasoning and quants பசங்களா. ஓகேவா?
அந்த மாதிரி டைப்ல தான் உங்களோட கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ யூ கேன் அட்டெண்ட் தட். சரிங்களா? ஸோ இதோட போர்ஷன்ஸ் என்றதை நான் இன்னொரு தடவை தெளிவாக கேட்டுட்டு வந்து எம்விஎஸ்டி எக்ஸாம் பற்றி தெளிவாக சொல்கிறேன். சரிடா பசங்களா? Yeah, that is 2 mark. Yeah, that is 2 mark. 2x ஸ்பீட்ல பார்க்குற மாதிரி இருக்கா? ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். சரிடா பசங்க, ஏன்னா 1 மணி நேரமாக நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்த்தோம். ஐ வில் ஸ்லோ இட் டவுன். ஓகே, செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? I ஸ்கொயர் I கியூப் I பார் 40. ஓகேங்களா? எவ்ரி ஒன் நல்லா ஒரே நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோ. I பேஸ் 1 பவர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். பவர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். ஸோ 1 + 2 + 3 + up to 40. Okay, so everyone listen here. So this is sum of natural numbers. 1 2 3 எல்லாருமே natural numbers. கரெக்ட்டுங்களா? அப்போ அதோட ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2. கரெக்ட்டுங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. I powers multiples of 4. 4 ஓட மல்டிபிளா இருந்தா அதோட ஆன்சர் 1. சரிங்களா? 40 is a multiple of 4. ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு நம்பர் 4 ஓட மல்டிபிள்னாலும் எழுது. அவங்க எல்லாரும் 4 ஓட மல்டிபிள் தானே. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் 4 ஆல டிவைட் ஆவாங்க. அப்போ இது I பார் 0, அதாவது 1க்கு ஈக்குவல். அவ்வளோதான். யாடா பசங்க? ஸோ இந்த சம் I பார் 59. ஸோ பவர் அதிகமா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க பவரை ரெடியூஸ் பண்ணுங்க. 4 ஆல டிவைட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்க. 59 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 3. சரியா? ஸோ இதோட வேல்யூ வந்து I கியூப். அவ்வளோதான். இதோட வேல்யூ என்னது? 1/I கியூப். I கியூப்ங்கிறது என்னது? -I. ஸோ -I -1/I. இந்த மாதிரி டிவைட்ல I இருக்க கூடாது. சரியா? சோ I ஆல மல்டிபிள் பண்ணுங்க. -I மேல -I divided by I into I, it is I square. So I square ஓட வேல்யூ -1. minus minus cancel ஆயிரும். -I plus I becomes 0. -I plus I becomes 0. சரிடா பசங்களா? எஸ். இப்போ இந்த சம்முக்கு என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ ஃபார் திஸ் ஒன்? என்ன பண்ணணும்டா பசங்க? பவர் பேஸ் ஒரே மாதிரி, பேஸ் எல்லாமே ஐயா, பவர் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ பவர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஆட் இட் 1 + 2 + 3 up to 2000. ஸோ இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார்முலா என்னது? 2000 into 2000 plus 1 divided by 2. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ மேல இருக்கிற பவர் மல்டிபிள் ஆஃப் 4 இல்லையா? 2000 is a multiple of 4. 100 is a multiple of 4. 100 வந்துச்சுனாலே 2000 வந்துடும். சரிங்களாப்பா? ஸோ எல்லாருமே இது 2 ஓட 4 ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ இட் இஸ் I பார் 0 which is 1. அவ்வளோதான். யாரா பசங்க? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ வென்எவர், ஓகேவா, எப்பெல்லாம் டிவைட்ல கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ மல்டிபிள் வித் கான்ஜுகேட், அவ்வளோதான். ஸோ எப்பெல்லாம் டிவைட் வருதோ அப்பெல்லாம் கான்ஜுகேட் வருவாங்க. சரியாடாப்பா? ஸோ 3 + 4I டிவைடட் பை 5 - 12I என்ன பண்ணும்? அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணிக்கணும். 5 + 12I டிவைடட் பை 5 + 12I. மேல என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா மல்டிபிள் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். ரியல் பார்ட் எப்படி எழுதுவேன்? 3யும் 15யும் மல்டிபிள் பண்ணா 15 அண்ட் 4ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணா 4 12s are 48. அதுல கிளியரா இரு. ஐ மல்டிபிள் பண்ணா I ஸ்கொயர் which is மைனஸ், அப்போ -48. நெக்ஸ்ட் I into 4 into 5 20. 12 3s are 36 whole divided by. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்றது a² + b² ஃபார்முலா தான். a² - b², a + b, a - b னா a² - b². அப்போ 5 5s are 25. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா I² ஓட வேல்யூ -1. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல I² ஓட வேல்யூ -1. ஸோ அப்போ இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 12 12s are 144. யாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 48ல 15 போச்சுன்னா இங்க ஒரு 3 அண்ட் இங்க ஒரு 1, 33 plus 56I divided by
169. ஓகே வாடாப்பா? எஸ், அவ்வளோதான். ஸோ இதோட ரியல் பார்ட், ஃபைண்ட் இட்ஸ் ரியல் பார்ட்னு கேட்குறாங்க. ரியல் பார்ட் யாருக்கு ஈக்குவல்? ரியல் பார்ட்னா ஐ இல்லாமல் வரணும். ஸோ -33/169. And what is the imaginary part? 56/169. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எஸ். Yeah. So we have to convert this into rectangular form. Rectangular form க்கு மாத்தணும். சரிடா பசங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க? 1 + i / 1 - i. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. ஓகேவா? அதுக்கப்புறம் பவர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களை கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்? டிவைட்ல இருக்கு அப்படின்னாலே யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் இட்ஸ் கான்ஜுகேட். அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும். மேல இருக்கிறது என்னடா பசங்களா? மேல இருக்கிறவங்களை பார்க்க எப்படி இருக்காங்க? a + b whole square. கரெக்டா? இங்கேயும் 1 + i தான், இங்கேயும் 1 + i தான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ண ஃபார்முலா என்னது? a² + b², ரைட்? ப்ளஸ் 2ab, அப்போ ப்ளஸ் 2i ஹோல் டிவைடட் பை இது a² + b². -48 எப்படி வந்துச்சா? 4 12s are 48, i into i, i². So it is -1. எங்கெல்லாம் i² வருதோ அந்த இடத்துலலாம் மைனஸ் போட்டுக்கோங்கடா பசங்களா. சரியா? ஸோ திஸ் இஸ் 1 1s are 1. ஓகே? ஐயோ சரி விடு, நான் தெளிவாகவே சொல்கிறேன். this is a + b into a - b. What is your formula? So this a² - b². ஒத்துக்கிறியா? So which is 2i / 1. i² பண்ண என்னப்பா வரும்? -1. So minus into minus plus. So 2i / 2, which is i. ஓகேங்களா? இவங்களோட வேல்யூ i. அப்போ இவங்களோட இன்வர்ஸ், இவங்களோட இதோட தலைகீழா இருக்கிறது ரெசிப்ரோக்கல். இது ஐனா இது என்னது? i³ இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கேட்டிருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா i³ - 1/i³. 1/i. 1/i ஆன்சர் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். 1/i என்னடா பண்ணும் வரணும் பசங்களா? which is -i. 1/i -i. அதுதான் உங்களோட அதோட வேல்யூ. minus into minus plus i³. So -i, which is -2i. Okay vadappa? Everyone? Clear? Done. Thank you pasanga. Okay. Yes. So shall we move on to the next one? Okay. So what is it? Rectangular form. So எப்பெல்லாம் divide வருதோ, what is the concept பசங்களா? லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஒன்ஸ் அகைன் சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை. லைக் இது எப்படின்னா, இப்போ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ரெண்டு ரெசிப்ரோக்கல்னா அதோட ஆன்சரும் ரெசிப்ரோக்கல் அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் ஐனா இதோட ஆன்சர் 1/i. 1/iயோட ஆன்சர் என்னது? i into iன்னு பண்ணுவீங்க. ஸோ i / i². ஸோ i / -1, which is -i. 1/iயோட ஆன்சர் என்னன்னு கேட்டால் -i. ஓகே வாடாப்பா? So next one பாருங்கடா பசங்க. Z1/Z2. So 3 - 2i / 6 + 4i. You have to multiple with 6 - 4i. 6 - 4i. ரைட்டடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எப்போ கிடைக்கும்னா, இந்த 3யும் 6யும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அப்புறம் இந்த -2iயும் 4iயும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 3 6 are 18 and -2 into -4 it is +8. i into i² அதோட வேல்யூ மைனஸ். ஸோ அப்போ அது -8. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐயை காமனாக எடுத்துக்கோங்க. -iயே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2 6 are 12. நெக்ஸ்ட் 4 3s are 12. Whole divided by 6 into 6 36 plus 16. சரிடா பசங்களா? So what is your answer? 10 24. Whole divided by.
So you can erase by 2 டேப் எல்லாத்துலேயும் 2 ஆல் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 minus 12i divided by 26. ஸோ உங்களோட ரியல் பார்ட் ஏவோட வேல்யூ 5/26 minus 12/26. அவ்வளவுதான். சரிடா பசங்களா? ஸோ how will you find the inverse? ஸோ இதோட ஆன்சரை எல்லாருமே சொல்லுங்க. யூ ட்ரை இட். ஓகேவா? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் 1/z? இன்வர்ஸ்னா என்னது? 1/z. 1/z வேல்யூ என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின். ரைட்டடப்பா? கேன்சல் இட் அண்ட் சே இட். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் பசங்களா? Good, Abhi. Yes. I am waiting for you all reply, da pasangla. யாரெல்லாம் ஆன்சர்ஸ் வந்துருச்சோ put your fire emoji there. Okay? பசங்களா நான் ஒன்று சொல்லிட்டா, நீ பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ண இதுதான் டைம். ஸோ ப்ளீஸ் ஒர்க் இட் அவுட். 1/1 + 5/i நோ 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 அப்படி வரக்கூடாது. மல்டிபிள் பண்ணிட்டீங்களா பிரியங்கா? தென் யூ ஹாவ் டு ஆட் இட். எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட்ல வராது. சரியாடப்பா? எப்பயுமே ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிவ் இட் இன் நியூமரேட்டர்ல தான் வரணும். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் ஐ வந்து கீழே இருக்கக்கூடாது. ஐ டினாமினேட்ல இருக்கக்கூடாது. குட். எஸ் பிரியங்கா, யூ டன் அ கிரேட் ஜாப். ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப்பை எழுத மறந்துட்டீங்கடாப்பா. அதை மட்டும் எழுதிடுங்க. எஸ் சூப்பர்டா பசங்களா. யா நவீன், தட் இஸ் தி ஆன்சர். வெரி குட். யா குட் ஆகாஷ், நவீன் அண்ட் அபி. யா so good ரா பசங்களா. Okay, fine. So this 5 minus I divided by 26. This is your final answer. இதுதான் உங்களோட இன்வர்ஸ். ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த பார்ட் என்னன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெடியூஸ் பண்ணாதான் தெரியும். ஆனால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல்லான்னு கேட்டிருக்காங்க. ரியல்னா என்னது? ஐயோட கோஃபிஷியன்ட் 0. ஐயோட கோஃபிஷியன்ட் எப்போ 0வா மாறும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? ஒரே வழிதான். எப்படி ப்ரூஃப் பண்ணி ஆகணும்? கான்ஜுகேட் கான்செப்ட். கான்ஜுகேட்டும் அவனும் ஒரே மாதிரி இருக்கும். இசட்டோட கான்ஜுகேட்டும் இசட்டும் ஒரே மாதிரி தான் அதுக்கு பேர் ரியல் நம்பர். ஓகேவா? அப்பதான் அது ரியல் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரை அவுட் பண்ணுங்க. ரைட்டா பசங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இதை இசட்டுன்னு எடுத்துக்கிறேன். 2 + i√3/10 plus 2 minus i√3/10. இதை நான் இசட்னு எடுத்துக்கிறேன். இசட் பார் எடுத்துக்கிறேன். சரியா? வாட் இஸ் இசட் பார்? இசட் பார்னா இது எல்லாத்துக்கும் பார் போடணும். கரெக்டுங்களா? ஸோ 2 + i√3/10 plus 2 minus i√3/10க்கு ஹோல் பார். ஸோ யூ நோ தட் அடிஷனுக்கு தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ தனித்தனியா ஐ கேன் ஸ்பிளிட் ஓவர். என்னடா பண்ணலாம் பசங்களா? தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பவருக்கு உள்ள கான்ஜுகேட் போடலாம். பவர் பண்ணிட்டு தான் கான்ஜுகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கான்ஜுகேட்டை உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஓகே? 2 + i√3 கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் 10. ஸோ கான்ஜுகேட்னா என்னது? ஐயோட சைன் மாற போகுது. ஓகே? யா முத்துலட்சுமி, ஒரே நிமிஷம் டப்பா அதை முடிச்சிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இதுவும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல வேற வேற மாதிரி இருக்கா? இஃப் தே ஆர் ஈக்குவல், எனக்கு கான்ஜுகேட்டோட ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கு. இந்த ஃபைனல் ஆன்சரும் முன்னாடி இருக்கிற ஆன்சரும் ஒன்று தானா? இசட் பாரும் இசட்டும் ஒன்று தானா? எஸ். இஃப் இட் இஸ் சேம் அப்படின்னா தே ஆர் ரியல். அவங்க ரெண்டு பேரும் சேம்னா இசட் இஸ் அ ரியல் நம்பர். அவ்வளோதான். இசட் ரியலான ப்ரூஃப் பண்ண இந்த கண்டிஷன் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். How did this inverse என்ன பண்ண பசங்களா? மல்டிபிள் பண்ணு ஃபர்ஸ்ட். 1/z 1/zனா 1/2 + 3i into 1 minus i. You have to multiple this two numbers. Multiple பண்ணோம்னா 2 1s are 2, 3i into i it is plus 3 and plus 3i minus 2i. So what is your answer? 1/5 plus i. So என்ன பண்ணுவீங்க?
5 minus I ஆல multiple பண்ணும். So 5 minus I divided by 5 square minus I square, which is become 5 minus I divided by 26. அவ்வளவுதான். Okay வாடா பசங்களா? Yes. So we are moving to the next sum. So இதோட properties, இந்த properties வந்து easy தான். So இதை எப்படி proof பண்ணுவீங்க? Z is real. Z is real னா என்னடாப்பா? உனக்கு x மட்டும் தான் இருக்கும். Y யோட வேல்யூ 0. Y யோட வேல்யூ 0 ன்னு அர்த்தம். சரிங்களா? So Z2 Z bar என்னது? Z நாலும் சரி Z bar நாலும் சரி அதே x தானே, ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே. So Z is equal to Z bar. அவ்வளவுதான், proved. இதுல என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு? That's it is proved, right? So இப்போ இது பாருங்க, Z நார்மலா நம்ம எடுத்துப்போம் x plus iy ன்னு எடுத்துப்போம். Z bar என்ன எடுத்துப்போம்? x minus iy ன்னு எடுத்துப்போம். ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா i கேன்சல் ஆயிரும், 2x மட்டும் இருக்கும். இவங்களை 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா x மட்டும் இருக்கும். கரெக்டா? xங்கிறது என்னது? ரியல் பார்ட். என்னடாப்பா? ரியல் பார்ட். கரெக்டுங்களா? ஸோ z plus z பாரை ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா அது ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல். முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இது இதில் ஹைலி ரிப்பீட்டட். ஸோ 2 மார்க்ஸில் இது வந்து ரொம்ப மோஸ்ட்லி ரிப்பீட்டட் சம். ஸோ இது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஷுட் நோ ஒன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியணும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள 2 நம்பர். என்னடாப்பா? உள்ள 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இது இப்படி எழுதுனா மார்க் தருவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. Z1 Z2ன்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் எப்பயுமே யாருக்கும் யாருக்கும் நடுவில் இருப்பாங்க அப்படின்னா, ஸோ 2 பேர்த்தோட தனித்தனி மாடுலஸோட அடிஷனுக்கும் 2 பேர்த்தோட தனித்தனி சப்ராக்ஷனோட அடிஷன் சப்ராக்ஷனுக்கு நடுவில் இருப்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடு வந்து சப்ராக்ஷன், ரைட் சைடில் அடிஷன் இருக்கணும். தட்ஸ் இட். ஓகேவாடாப்பா? இப்போ நீ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கிறதா உன்னோட வேலை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? ஸோ யுவர் இசட். ஸோ இது ஒன்று இசட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க, அதோட மாடுலஸ் வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? 3 + 4i. இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? 3 + 4i. ஸோ அதோட மாடுலஸ், இதோட மாடுலஸ் என்னடாப்பா? எப்படி கண்டுபிடிப்ப? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். அப்போ 9 + 16 that is 25 which is equal to 5. கரெக்டா? அதை போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ Z plus 3 + 4i. இப்படி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அவங்க யாருக்கும் நடுவில் இருப்பாங்க? mod Z plus mod 3 + 4iக்கும் mod Z minus mod 3 + 4iக்கும் நடுவில் இருப்பாங்க. சரிடா பசங்களா? ஸோ இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 5. ஸோ 2 - 5 it is -3. மாடுலஸ் எடுத்தால் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 3. யாரா பசங்க? 3க்கும் 7க்கும் நடுவில் இருக்கு. ஈஸி. அவ்வளோதான். ஆனால் இது நிறைய ரிப்பீட்டட் சம். திஸ் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் சம். சரிங்களா? எஸ். So I want you to put the square root. What is the square root? Square root oda formula. Square root oda formula எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கடாப்பா? Yes. So what is the formula? Square root of 6 minus 8i. So which is equal to plus or minus. ஓகேங்களா? Plus or minus வேடா பசங்க ஒரே நிமிஷம். நோ ப்ராப்ளம். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம்டாப்பா. வெரி ஹார்ட். இந்த சாப்டர்ஸோட ஒரு ரிவைஸ் கொடுத்துட்றேன். ஒரே நிமிஷம் பசங்களா. இந்த ஃபார்முலா, இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஃபார்முலா கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ ஐ ஆல்வேஸ் டிரைவ் இட். அதனால ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இட் அப்பா? என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட் இஸ் இட் ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு b by mod p into square root of mod is it minus a divided by 2. Yeah, this is your formula. யாடாப்பா சரி இதுல என்ன தேவைப்படும் இதுல என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை இதுதான் உன் ஏ உன்னோட ஏவோட வேல்யூ 6 பியோட வேல்யூ -8 mod z ஓட வேல்யூ என்னது இதுதான் உன்னோட z இதுக்கு மாடுலஸ் வேல்யூ என்னது 36 plus 64 which is 100 that is 10 அவ்வளவுதான் ஓகே தட்ஸ் இட் ஓகே இப்போ அழகா எழுதுங்க அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 minus 8i யாருக்கு ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் square root of 10 plus 6 divided by 2 இங்க பாரு இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ் அவ்வளவுதான் இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ் ஸோ இங்க மைனஸ் ஐ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 minus 6 divided by 2 that's it b இங்க யூஸ் பண்ண போறதுல a மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க 10 plus 6 16 by 2 it is 8 இது வந்து 4 by 2 which is 2 so plus or minus root 8 minus 8 into root 2. So root 2 நீ காமனா கூட எடுத்துக்கலாம். So 2 minus I. அவ்வளவு. ஏன்னா 8 2 root 2 எழுதிக்க முடியும். அவ்வளவுதான்டா பசங்க. சரிங்களா? That's it. Fine. Yes, so what is the sum? So இதுக்கு என்ன பண்ணலாம்? Which one of the points இதுல எந்த points வந்து closest to this one ன்னு கேக்குறாங்க. இந்த point இதுக்கு closest எப்படி செக் பண்ணுவீங்க? அவங்க ரெண்டு பேத்தோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சோ இதுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூசிங் மாடுலஸ் வேல்யூ. சரிங்களா? சோ z1 minus z2 10 minus 8i ல இருந்து 1 plus i சப்ட்ராக்ட் பண்ணும். 10 ல 1 போச்சுனா 9 8 ல 1 போச்சுனா minus 9i so you can take 9 as common அப்போ 1 minus i இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க so 1 plus 1 that is 2 9 root 2 ஓகேங்களா what about this one இதுக்கும் செக் பண்ணுங்க 11 plus 6i ல இருந்து 1 plus i போச்சு அப்படினா எவ்வளவு தூரம் இருக்கும் so it is 10 my plus 5i so 5 காமனா எடுத்துட்டேனா 2 plus i 4 plus 1 which is 5 root 5 ஓகேவாடா பசங்களா சோ இது ரெண்டு பேத்துல யார் வந்து ரொம்ப கம்மியான நம்பர் ஓகேவா இவங்க ரெண்டு பேத்துல யார் கம்மியான நம்பர் that is your closest point சரிங்களா இப்போ இவங்க ரெண்டு பேத்துல யார் ரொம்ப கம்மியானவங்க 9 root 2 5 root 5 11th max important chapter சொல்லுங்க மேம் third chapter 5 root 5 தான் கம்மியா so which point is more closest பசங்களா இந்த point தான் closest இந்த point தான் closest point okay யாருக்கு என்ன doubt யாரா பசங்க if you have doubt you can ask me now yes so in the sum fatapat everyone இப்போ இந்த sum போட தெரியுமா ஃபாஸ்டா போகலாமா சில பேர் ஸ்லோவா போலான்றீங்க ஃபாஸ்டா போலாம் yeah we can go fast யாரா பசங்க இந்த சம் போட தெரியுமா everyone answer me யாடாப்பா இந்த சம் போட தெரியும்ன்றாங்க yes you put your hands up or no na no நோன்றாங்க say no டா பசங்களா so it's almost 10:30 yes எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சா very good so நான் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டா ஓகே ஒரு ரெண்டு பேர் தான் நோ சொல்றீங்க ஓகே நான் ஸ்ட்ரைட்டா போடுறேன் ஒருடா பசங்க வாட் இஸ் இட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவ்வளவுதான் சரியா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க இதை நீங்க கண்டுபிடிச்சா போதும் 6 minus root i ஓகேவா வாட் இஸ் தி மாடுலஸ் ஆஃப் 6 minus root i which is equal to
36 plus 64 that is 100 அப்ப 10 வந்துரும் அவ்வளவுதான் சரிங்களா சோ இத யூஸ் பண்ணா போதும் அப்போ z plus 6 minus 8 யாருக்கு நடுவுல இருப்பாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட மாடுலஸோட தனித்தனி சம் சரிங்களா இதோட சம் என்னது 3 இதோட சம் என்னது 10 அவங்க ரெண்டு பேரோட சம் ஆனா அவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட்க்கு சப்ட்ராக்ஷனுக்கு கம்மியா இருப்பாங்க புரியுதா பசங்களா அவங்க ரெண்டு பேரோட மாடுலஸோட அடிஷன் அண்ட் மாடுலஸோட சப்ட்ராக்ஷனுக்கு நடுவுல இருப்பாங்க அவ்வளவுதான் சரிங்களா so which is 13 and which is 7 ஓகே இந்த மாதிரி டிட்டோ போட்டு எழுதாதீங்க எஸ் ஃபைன் ஒன்ஸ் மோர் இங்க பாருங்க பார்க்கலையே இங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் உனக்கு கொடுப்பான் உனக்கு எப்பயுமே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ள இருக்கும் அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் உனக்கு தெரியணும் அவ்வளவுதான் சரிங்களா ஒருத்தரோட மாடுலஸ் அவங்களே கொடுத்துருவாங்க இன்னொருத்தரோட மாடுலஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது ஓகேவா அவங்க ரெண்டு பேர்த்தோட மாடுலஸோட சம் அண்ட் அவங்க ரெண்டு பேர்த்தோட மாடுலஸோட சப்ட்ராக்ஷனுக்கு கம்மியா இருப்பாங்க இட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் தி அடிஷன் அண்ட் தி சப்ட்ராக்ஷன் okay இப்போ so now you check for this so இதுக்கு என்ன ஃபார்முலா z is always இதுதான் ஃபார்முலா இதுதான் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சர்க்கிள் ஈக்குவேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ இங்க z தான் இருக்கணும் இங்க z0 தான் இருக்கணும் சரியா இங்க z னா என்னது அது zங்கிறது அது வந்து ஃபார்ம்ட் ஓகேவா z0ங்கிறது ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர் பி தேர் ஓகேவா ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணும் நான் இந்த ஃபார்மேட்டுக்கு இவங்கள மாத்துவேன் என்ன பண்ணும் பசங்களா இத ஃபார்மேட்டுக்கு நான் மாத்த ட்ரை பண்ணுவேன் ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ இங்க z தான் இருக்கு எனக்கும் z தான் வேணும் முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது ஸோ 3 நான் வெளியே எடுத்துக்கிறேன் ஸோ நான் 3 வெளியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும் 5/3 i/3 which is equal to 4 இங்க இருக்க 3 இந்த சைடு வந்தா இட் இஸ் டிவைட் now see இங்க மைனஸ் தான் இருக்கணும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோ இங்க ஓவரால் மைனஸ் எனக்கு இப்போ ஓவரால் மைனஸ் வேணும் சோ அவ்வளவுதான் பசங்க முடிஞ்சிச்சு so this is your center and this is your radius சரிங்களா இதுதான் உங்களோட சென்டர் இதுதான் உங்களோட ரேடியஸ் so center is equal to 5/3 minus i/3 and what about your radius is equal to 4/3 that's it okay vadappa yes everyone so what about this one so ipo idoda radius enna center enna takkunu solunga what is your radius for this one center enna radius enna break நெகட்டிவ் சைனை வெளியே எடுத்துக்கிற மாதிரி ஓகேவா ப்ளூ வெளியே நீங்க எடுத்துக்கிற மாதிரி செகண்ட் சாப்டர் முடிச்ச உடனே ஒரு 5 minutes பிரேக் கொடுக்குறேன்டா பசங்களா ஹேவ் யுவர் வாட்டர் டின்னர் எல்லாமே ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ல தான் நிறைய 2 marks இருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே கம்மி தான் ஒரு 10 to 6 questions அப்படிதான் per chaptersக்கு இருக்கு right very good ரா பசங்களா so good your radius is 3 good your radius is 3 what about your center என்னவா இருக்கும் சென்டர்னா இதுக்கு மொத்தமா z க்கு அப்புறம் மொத்தமா மைனஸை காமனா எடுத்துக்கணும் சோ மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா உங்களோட சென்டர் என்னவா இருக்கும் 2 plus i அவ்வளவுதான் குட் ரா பசங்களா so good what about this case இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் z க்கு முன்னாடி யாரும் இருக்க கூடாது z க்கு முன்னாடி யாராவது இருந்தா you have to take common எடுத்துட்டு பண்ணுங்க சரிங்களா சோ இதுல காமன் எடுத்துட்டீங்க அப்படினா 2 plus 1 minus 2i equal to 2 so 2 cancel ஆயிடும் so 1 அப்போ z minus காமனா எடுத்துக்கோ so 1 ல மைனஸ் போச்சுனா -1 and this become plus சரிங்களா இப்ப சொல்லுங்க இதுதான் உன் சென்டர் இதுதான் உன் ரேடியஸ் so center is equal to -1 plus 2i and radius is equal to 1 okay வாடா பசங்களா yes done சரிங்களா ஒன்னும் இல்லடாப்பா z இருக்குன்னா z ல இருந்து z க்கு அப்புறம் ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கணும் சரியா
ஸோ 2 + I. இதுதான் உன் சென்டர், இதுதான் ஒரு ரேடியஸ். அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, எஸ். பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல இந்த சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் இட்? இது என்ன மேம் பண்ணணும்? ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு 2 விஷயம் நோட் பண்ணும். ஒரு விஷயம் என்னன்னா குவாட்ரண்ட். எனக்கு இது எந்த குவாட்ரண்ட்னு தெரிஞ்சாதான் என்னால் ஆர்குமெண்ட்டை கண்டுபிடிக்கவே முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, இது தேர்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா வேற ஆங்கிள் வரணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் imaginary part divided by real part. So tan inverse of 1/√3. 1/√3. 1/√3 எந்த ஆங்கிளுக்கு வரும்? 60-30 டிகிரிக்கு. ஸோ π/6க்கு. சரிங்களா? ஆனால் இது என் ஆங்கிள் கிடையாது. இது என் ஆங்கிள் கிடையாது. when it is third quadrant. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா θ is equal to alpha minus pi. என்னது? alpha minus pi. ஸோ π/6 minus pi. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா pi minus 5. 6pi divided by 6 minus 5pi/6. So what is the answer? Minus 5pi/6. ஓகேவாடா பசங்களா? ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் குவாட்ரண்ட்னா பை மைனஸ் ஆங்கிள். தேர்ட் குவாட்ரண்ட்னா ஆங்கிள் மைனஸ் பை. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் ஆங்கிள். குவாட்ரண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவாட்ரண்ட் இல்லாம சம பார்க்க கூடாது. ஓகே, குவாட்ரண்ட்டை வச்சு தான் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவாடப்பா? ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் பசங்களா? இதை ஆயிலர் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ ஆயிலர் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்ணேன்? ஐம் டேக்கிங் ஐஎஸ் காமன். இதில் என்ன பண்ணலாம்? ஐ காமனாக எடுத்துக்கலாம். I/18 நான் காமனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ காஸ் 5/6 plus 1/i into sin π/6. கரெக்டா பசங்களா? 1/i ஓட வேல்யூ என்ன சொன்னேன்? மைனஸ் ஐ. 1/i ஓட வேல்யூ என்னது? ஸோ I/18. I/18னா I ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ காஸ் π/6 மைனஸ் ஐ sin π/6 /18. ஸோ யூஸ் டிமார்வி தியரம். டிமார்வி தியரம்னா என்ன ஆகும்? ஒருத்தவங்க பவர்ல இருக்காங்கன்னா நீங்க ஆங்கிள் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ காஸ் 18 into π/6 minus i sin 18 π/6. இவங்களே கேன்சல் பண்ணீங்கன்னா 3π. காஸ் 3π ஓட வேல்யூ -1. சரியா? ஸோ -1 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0. மைனஸ் இன்டூ மைனஸ் +1. அவ்வளோதான்டா பசங்க. சரியா? என்ன இதுக்கு என்ன தியரம் அப்ளை பண்ணணும்? டிமார்வி தியரம். டிமார்வி தியரம்னா என்னது? ஒருத்தங்க பவர்ல இருக்காங்கன்னா உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆங்கிள் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? எஸ், நத்திங் ஹேவ் டிட். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி ஃபார்மேட்ல பண்ணணும்? இந்த மாதிரி ஃபார்மேட்ல காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா, அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? காஸ் தான் முன்னாடி இருக்கணும், ஐ எப்பயுமே சைன் கூட தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா மாத்திக்கணும். நான் இங்க ஏன் சேஞ்ச் பண்றேன்? ஏன்னா எனக்கு காஸ் கூட ஐ வந்திருக்கணும். காஸ் கூட ஐ வரக்கூடாது, சைன் கூட தான் வரணும். ஸோ அதனாலதான் ஐ காமனா எடுக்கிறேன். ஓகேவாடாப்பா? நான் திருப்பி சொல்றேன், ஐயை நான் ஏன் காமனா எடுக்கிறேன்? பிகாஸ் எனக்கு இந்த ஐ சைன் கூட வரக்கூடாது, காஸ் கூட வரக்கூடாது. சரியா? ஸோ இது இப்போ நான் ஐயை நான் வெளியே எடுத்துட்டேன்னா காஸ் தனியா இருக்கு, சைன் கூட ஐ வந்துடும். அதுக்காக ஆன்சர் 2. 3π/6 எப்படி வரும்? 18ம் 6ம் கேன்சல் ஆனா 3 தானே இருக்கு. உங்க 6 இருக்காதுலடா பசங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தான் பாருங்க. நெக்ஸ்ட் we are entering into மேம் ஐ எப்படி நியூமரேட்டருக்கு போச்சு? ஐ எப்பவுமே நியூமரேட்டருக்கு போகாது. சுப்பிரமணி நாம தான் அதை பண்ணியிருக்கோம். சரியா? 1/i வேல்யூ 1/i என்னது? ஸோ நான் அதை தனியா போட்டுறேன். ரைட்? 1/i வேல்யூ என்னடா பசங்களா?
1 by I அப்படின்னா ஐயால மல்டிபிள் பண்ணும். ஸோ I divided by I square which is minus, so minus I. ஓகேங்களா? 1 by ஐனாலே I தான். ஓகேங்களா? எஸ். only 8 questions தான் இருக்கு third chapter. நான் 9:30க்கு விட்டுட்டடா பசங்க. ஓகே, you could take break. சரியா? break எடுத்துட்டு வாங்க. ஓகே, break எடுத்துட்டு வாங்க. We will have 5 minutes break. No problem. Done. Yeah. செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப பெரிய சாப்டர்ஸ். சரியா? ஸோ அந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சுனாலே மற்றதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். மற்றது எல்லாமே 4-10 சம்ஸ் அப்படி தான் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? வி வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே, ஸோ வி வில் ஹாவ் 5 minutes பிரேக். ஓகேவா? 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்க, வாட் எவர். ஓகேவாடாப்பா? ஸோ எப்போ மீட் பண்ணலாம்? வி வில் மீட் அட் 9:23. ஓகேவாடா பசங்க?
யாரா பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் எவ்ரிவன் பிரேக் கொடுத்தாச்சு. பிரேக் அப்புறம் ஒரு எனர்ஜி வந்திருக்கா? ஏதாவது எனர்ஜி ட்ரிக் குடிச்சிட்டு வந்தியா? வாட்டர் குடிச்சாச்சா? யாரா பசங்களா? So end time it is almost 10:30. So 10:30 kulla we will end it up. Okay. I'm trying to. Done. Okay. So konja faster polada padasangla. Then only we can catch it up. Okay. Yes. So we will move it on. Okay. Yeah. So first of all, எஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி கண்ணா போதும். கரெக்டுங்களா? என்ன கேட்டிருக்காங்க? இஃப் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா 3 ரூட்ஸ் இருக்கும், 3 ஃபார்முலா இருக்கு, 3 ரிலேஷன் இருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? 10:30 பசங்களா? சரிங்களா? 10:30க்கு we will wind it up. அம்மாக்களே, ஸோ அது வரைக்கும் 1 மணி நேரம் தானே, கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேட்கலாம்ல. யாரா பசங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சமேஷன் 1 by பீட்டா காமா. ஸோ இதோட ரூட் வந்து ஆல்பா பீட்டா காமா. இதுல இருந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. வாட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ என்னது? -p/1. ஓகேங்களா? வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்? நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் மட்டும் போதும். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ -r டிவைடட் பை 1. சரி, ஓகே. எஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சமேஷன் 1 by பீட்டா காமா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சமேஷன் இது வந்து சைக்ளிக் சமேஷன். ஸோ சைக்ளிக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட பீட்டா காமா மல்டிப்ளைல இருக்கு. அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணணும்? காமா பீட்டா வரணும். அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணணும்? ஆல்பா பீட்டா வரணும். அடுத்தது பீட்டா காமா. ஸோ இந்த மாதிரி சைக்ளிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் 1 by காமா ஆல்பா, 1 by பீட்டா காமா, 1 by காமா ஆல்பா அண்ட் 1 by ஆல்பா பீட்டா. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா இதுதான் உங்களோட எல்சிஎம். ஸோ மேலே ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு வரும். So minus p divided by minus r, which is p by r. Your value is p by r. Yes. So that's it. Cheradappa, Verudula, it is called cyclic summations. Done. Find the sum of squares of the roots. So இது எத்தனை roots? இது வந்து 4th root. 4th root 4 powers இருக்கும், 4 roots இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர், டெல்டா ஸ்கொயர். இந்த எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண சொல்றாங்க. சரியாடாப்பா? ஸோ இதுக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா யாருக்கு ஈக்குவல்னா a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர்ல இருந்து -2ab. சரிங்களா? 3 பேர்த்த ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல்? a பிளஸ் b பிளஸ் c தி ஹோல் ஸ்கொயர் -2 into ab plus bc plus ca. சரிடாப்பா? இப்போ 4 பேர்த்த ஸ்கொயர் பண்ணும். இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 2 காமனா எடுத்தீங்கன்னா 2 பேர்த்தோட ப்ராடக்ட். ஓகேங்களா? ஆல்பா பீட்டா வரும், ஆல்பா காமா வரும், ஆல்பா டெல்டா வரும். நெக்ஸ்ட் என்னது? பீட்டா காமா வரும், பீட்டா டெல்டா வரும். நெக்ஸ்ட் ending time is 10:30 டா பசங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இவங்களை ஆட் பண்ணா போதும். இப்போ இதோட ஆன்சரும் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரியாடாப்பா? இதோட ஆன்சர் என்னது? இது சம் ஆஃப் ரூட்ஸ். இதோட ஆன்சர் என்னது? சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? x cube coefficient divided by x power 4 coefficient. So minus into minus plus. Minus of -8 divided by 2 whole square -2 into. இது என்னது? sum of product of the roots. 2 பேரா எப்போ வருவாங்க? ஸோ 4th rootல 4 ஃபார்முலாஸ் இருக்கு. 4 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து sum of the roots. நெக்ஸ்ட் sum of product of 2 roots. நெக்ஸ்ட் sum of product of 3 roots. 3 பேரா வருது. அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ எனக்கு 2 பேரா வேணும். ஸோ அடுத்த டேர்மே வரும். ஸோ 6/2 என்ன வரும்? 6/2.
4 ஸ்கொயர் பண்ணா 16 minus 6 which is 10. அவ்வளவுதானே பசங்களா? ஓகே, that's it. முடிஞ்சிருச்சு. ஓகேவா பசங்களா? ஸோ யூ ஷுட் நோ தி ஃபார்முலாஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே சம் ஆஃப் தி ரூட்ஸ் வரும், அடுத்து ரெண்டு பேர், அடுத்து மூணு பேர், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா 4 பேர். ஸோ எப்படி வேணா வரும், எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நீங்க எக்ஸிஸ்ட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஃபார்ம் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இப்போ ஒருத்தங்க ரேஷனல் ரூட், இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு இர்ரேஷனல் நம்பர், தெரியுதா? இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா √2/√3 ஒரு ரூட்னா -√2/√3ங்கிறது ஒரு ரூட். இவங்க ரெண்டு பேர் ரூட்னா இதை வச்சு நான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வரும் பசங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் √2/√3 இது ஒரு ரூட், இன்னொரு ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ உங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் x² -√2/√3. ஆமால பசங்க. இப்போ திருப்பி இதுக்கு நம்மளுக்கு இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் வேணும். இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் என்னாகும், திருப்பி இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதை நான் திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன ஆகணும்? ஸோ இது வந்து x², புரியலையா? ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். பசங்களா இங்க பாரு, இது ஒரு ரூட், அதாவது √2/√3. இது ஒரு இரேஷனல் நம்பர். அப்போ இதோட ஆப்போசிட் பேர், ஆப்போசிட் சைனும் ஒரு ரூட். ரெண்டு ரூட் இருக்கு, ரெண்டு ரூட்டை வச்சு நீங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ இட் இஸ் x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ ரெண்டு பேரையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா √2 கேன்சல் ஆயிரும். ஸோ √2/√3. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷன் என்னது? இந்த ஈக்குவேஷனோட ரூட்டும் ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட பாலினாமியலும் எப்படி இருக்கு, ஃபேக்டரும் எப்படி இருக்கு, √2/√3ன்னு இருக்கு, ரைட்? ஸோ அப்போ இது ஒரு ஃபேக்டர், அப்போ இதோட ஆப்போசிட் ஃபேக்டரும் ஒரு ஃபேக்டர். அப்போ x² +√2/√3 ஒரு ஃபேக்டர். ஸோ அப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் இன்டு மல்டிபிள் பண்ற ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? x² -2/3. So we have x² -2/3 is equal to 0. So 3x² -2 is equal to 0. So x⁴, not x², it is x⁴. Three x⁴ -2 is equal to 0. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். சரிங்களா? இதோட ஈக்குவேஷன் என்ன? திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் a² + b² அப்படின்னா x² ஸ்கொயர் பண்ணா x⁴. 5 minutes இப்பதான் பிரேக் விட்டேன் பசங்களா. ஓகே, யா மெவின், நான் இப்பதான் பிரேக் விட்டுட்டு ரெஸ்யூம் பண்றேன். எஸ். ஸோ பசங்க எப்பெல்லாம் ரூட்ஸோட நேச்சர், ஓகேவா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் சொல்றாங்களோ, ஸோ தென் இஸ் டிஸ்கிரிமினேட், அதாவது b² -4ac. ஸோ b² -4ac யோட வேல்யூ என்னடாப்பா? வாட் இஸ் b² -4ac? ஸோ b² -4ac னா இட் இஸ் 2 × k + 2^² minus 1 × 9k. யாருக்கு ஈக்குவல்? 0க்கு. ஏன்? ஏன்னா ஈக்குவல் ரூட்ஸ்னா ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 4 × k + 2^² னா k² + 4k + 4. ஸோ நான் 4ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுறேன். நான் மல்டிபிள் பண்ணல, 4ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுறேன். 4ஆல டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா k² + 2k + 4 minus 9k is equal to 0. So k² minus 5k plus 4 is equal to 0. So what is we factorize பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. 4 வந்துட்டு 4 1s are. So k is equal to 4 and 1. So what are the values of k? k ஓட வேல்யூ என்னடாப்பா? k ஓட வேல்யூ 4 and 1. ஓகேவா? புரியலையா? என்னடா பசங்களா புரியல? நல்லா கவனி, என்ன சொல்றாங்க? இட் இஸ் ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்ஸ் எப்ப கிடைக்கும்? ஈக்குவல் ரூட்ஸ்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0. b² -4ac யோட வேல்யூ 0.
அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரியா? b-னா என்னது? x-ஓட கோஎஃபிஷியன்ட் b, x2-ஓட கோஎஃபிஷியன்ட் a, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. ப்ரீவியஸ் சம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் சம் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேக்டர், ஆப்போசிட் சைனும் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இவங்க கிடைப்பாங்க. ரைட்டா பசங்களா? ஓகே, நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ யூ கேன் சி, நல்லா பாருங்க, இட் இஸ் அ ரூட். ரூட் நான் ஃபேக்டராக எழுதணும். ரூட்டை ஃபேக்டராக எப்படி எழுதுவேன்? இப்போ x மைனஸ் ரூட் ஓவர் ரூட் 2/√3 இதுதானே இதோட ஃபேக்டர். இதோட ஃபேக்டர் எப்படி எழுதுவோம்? x பிளஸ் ரூட் ஓவர் 2/√3, ரைட்? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா x² மைனஸ் ரூட் 2/√3 a² + b² ஃபார்முலா. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் தான், ஆனா இப்போ இந்த ஈக்குவேஷன்லயும் ரூட் இருக்கு. அப்போ இதுவும் ஒரு ஃபேக்டர், இதுவும் ஒரு ஃபேக்டர், ரைட்? ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஃபேக்டரும் இருக்கும்ல. சி, x² மைனஸ் ரூட் 2/√3 ஒரு ஃபேக்டர்னா x² பிளஸ் ரூட் 2/√3 ஒரு ஃபேக்டரா இருக்கும், ஆப்போசிட் சைன் ஃபேக்டரா இருக்கும். இது தியரம் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். யாடா பசங்க? சி, ரேஷனல் ரூட். எப்போ ஒருத்தங்களுக்கு ரேஷனல் ரூட் கிடைக்கும்? ஓகேவா? ஸோ ரேஷனல் ரூட் அப்படின்னா என்னது? ரேஷனல்னா இரேஷனல் நம்பர் வரக்கூடாது. யூ நோ தி ஃபார்முலா. x is equal to -b plus or minus square root of b² minus 4ac/2a. இதுதானே ஒரு ஃபார்முலா மெத்தோட ஃபார்முலா. கரெக்டா? ஸோ பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்கு இங்க உள்ள இருக்கிறவங்க ரூட்ல வரக்கூடாது. ஸோ இது ரூட்ல வராம இருக்கணும்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். கரெக்டா? அதுதான் பிரின்சிபல். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா ரேஷனல் ரூட், இல்லைன்னா இரேஷனல் ரூட். தட்ஸ் இட். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா செக் பண்ணி சொல்லுங்க. b² minus 4ac என்னடாப்பா? ஸோ 2p ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4p² minus 4 into what is your யாரா பசங்க? ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4p கேன்சல் ஆயிரும். ஸோ 4q² plus 4r² minus 8qr. ஸோ இது வந்து ஒரு ஹோல் ஸ்கொயரா செக் பண்ணா முடிஞ்சிச்சு. இது ஒரு ஹோல் ஸ்கொயரா? ஆமா, இது ஒரு ஹோல் ஸ்கொயர். யாரோட ஸ்கொயர்? இது வந்துட்டு 2q minus 2r தி ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அ ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ஹோல் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இதோட ரூட் வந்து ரேஷனல். அவ்வளோதான். சரிடா பசங்களா? Find a polynomial equation of minimal degree. நான் இப்பதான் சொன்னேன் 2 plus √3 ஒரு ரூட்னா 2 minus √3i ரூட் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டரை எப்படி எழுதுவீங்க? ஸோ ஃபேக்டரை எழுதினாலும் சரி, சம் அண்ட் ப்ராடக்ட் வச்சு எழுதினாலும் சரி, ரெண்டு ரூட்ஸ் இருக்கா, அவங்க ரெண்டு பேர்த்தோட சம். வாட் இஸ் தி சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் யாருக்கு ஈக்குவல்? 2 plus √3i 2 minus √3i. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும் பசங்களா? இவங்களும் கேன்சல் ஆயிரும், 4 கிடைக்கும். வாட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்? ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்டா பசங்களா? மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 plus 3 that is 7 equal a² plus b² ஃபார்முலா யூஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இதுல என்ன புரியல யாருக்கும்? எல்லாம் பசங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ரேஷனல்னா என்னது? ரூட் வரக்கூடாது. ரூட் வரக்கூடாதுன்னா உள்ள இருக்கிறவங்க ஒரு ஹோல் ஸ்கொயரா இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றது, ரைட்? ஸோ செக் பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஹோல் ஸ்கொயரா? திஸ் இஸ் யுவர் ஆன்சர். திஸ் இஸ் அ ஹோல் ஸ்கொயர். எஸ், இட் இஸ் அ ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இது 2q ஓட ஸ்கொயர், இது 2r ஸ்கொயர், இது 2 into so a² plus b² minus 2ab. What is the formula? a minus b the whole square. So அததான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு ஹோல் ஸ்கொயரா? ஆமா. அப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிரும். அப்ப இது ஒரு ரேஷனல் ரூட். அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ நமக்கு சம் கிடைச்சிருச்சு, ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? சம் அண்ட் ப்ராடக்ட். நம்மளுக்கு சம் தெரியும், ப்ராடக்ட் தெரியும். ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? x² minus sum of the roots into x plus product of the roots in equal to 0. So x² minus 4x plus 7 is equal to 0. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். What about this case? இது என்னடாப்பா? So
நம்மளுக்கு 3 plus 2i root. அப்ப 3 minus 2i ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் வந்துட்டு நான் சொல்றேன். ப்ராடக்ட் என்னன்னு சொல்றேன். ஸோ வாட் இஸ் ப்ராடக்ட் அப்பா? சம் பண்ண போறீங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்னது? 6. வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்னது? 3 plus 2, இது a plus b, இது a minus b ன்னு இருக்கு. வாட் இஸ் தி ஃபார்முலா? a square minus b square. கரெக்ட்டுங்களா? 3a ஸ்கொயர் பண்ணா 9, 2a ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா i ஸ்கொயரா? i ஸ்கொயரோட வேல்யூ என்னது? மைனஸா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ 9 plus 4 it is 13. So sum of the roots இருக்கு, product of the roots இருக்கு. What is your equation? So x square minus 6x plus 9 equal to 0. That equal to 0. Okay, மெவின் இன்னும் உங்களுக்கு புரியல ப்ராடக்ட். ஸோ இது a plus b டா, இது a minus b. What is a plus b into a minus b? a square minus b square. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. Clear? Done. So next, obtain the condition of the roots. இது ஒரு cubic equation. யா பசங்களா? cubic equation. cubic equationல எத்தனை ரூட்ஸ் இருக்கு? cubic equationல எத்தனை ரூட்ஸ் இருக்குடா பசங்களா? cubic equationல how 6 came? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா sum of the roots என்ன? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். இவங்களுக்கு கேன்சல் ஆகும். 3 plus 3 6. So obtain the condition. You have to add. What do you do it? மூணு ரூட்ஸ் இருக்கு. Yes, we have 3 roots. AP-ல இருக்காங்க. AP-ல இருக்கிற மூணு பேர் எப்படி இருப்பாங்க? What is consecutive terms of an AP? ஃபார்முலா என்னது? a minus d, a plus d. தெரியும்ல? இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த AP. ஓகேவா? AP-ல இருக்குன்னா இதுதான் ரூட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் தெரியும். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை 1. அவ்வளோதான். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்பா? a மைனஸ் டி, a பிளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ 3a is equal to minus p. a is equal to minus p by 3. Previous sum தப்பா? Question wrong-ஆ? எப்படி question wrong-ஆ இருக்கும்? Is everyone getting this answer? யாருக்கு இதுல என்ன ப்ராப்ளம்? எல்லாத்துக்கும் சம்னா ரெண்டு பேத்தையும் ஆட் தான் பண்ணுவீங்க. 3 plus 3 6 தானே? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். யாடா பசங்களா? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? This is right, okay? இது கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ஏங்கிறது ஒரு ரூட். கரெக்டா பசங்களா? ஏ இஸ் a ரூட். ஆமா ரைட்? ஏ இஸ் a ரூட். கரெக்ட்டுங்களா? ஸோ ஏ ரூட்னா என்ன பண்ணும்? ரூட் அப்படின்னா ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ரூட் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரூட் சாட்டிஸ்ஃபை ஈக்குவேஷன், அதுதான் ரூட்டா இருக்க முடியும். ஆர் அதை ஈக்குவல் டு போட்டால் 0வா இருக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்க ஏவை போடலாம். கரெக்டா? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஸோ யூஸ் இட் ஹியர். அப்போ minus p by 3 the whole cube plus p into minus p by 3 the whole square plus q into minus p by 3 plus r is equal to 0. So when you take this minus p cube by 27 plus p cube by 9 minus p cube by 3 plus r is equal to 0. When you take LCM, your LCM is 27 and minus p cube plus 3p square cube. You have to multiply with 9. இவங்கள 27ஆல multiple பண்ணோம். So what is your answer பசங்களா? 2 cube. அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிறவங்க இந்த சைட் போயிடுவாங்க.
தட்ஸ் இட், யுவர் கண்டிஷன் இஸ் டன். அவ்வளவுதான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டிஷன் ஃபைண்ட் பண்ணா போதும். சரியா? யாரா பசங்களா? ஸோ தேர்ட் சாப்டர்ஸ் இன்னும் ஒரே ஒரு சம் இருக்கு. we will finish it off. எஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் எம்விஎஸ்டியை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணலையோ இப்போவே பண்ணுங்க. திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எனக்கு நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது எப்போ ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கேவிபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் 11th எப்போ எழுதுனேன். சரியா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது தான் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இன்னும் கற்றுக்கணும், நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டே உள்ள வந்தது. ரைட்டடா பசங்க? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அந்த எக்ஸாமுக்குலாம் நான் காசு கட்டி தான் எக்ஸாம் எழுதினேன். ஓகேங்களா? ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. நீங்கள் இப்போ தாராளமாக அட்டன் பண்ணலாம். யூ வில் கெட் அன் எக்ஸ்ப்ளோஜர், யூ கெட் அ நாலேஜ். ஐ டெஃபினெட்லி சேயிங், இதுலேருந்து உன்னால எந்த ஒரு விஷயமும் உனக்கு லாஸாக இருக்காது. கெயினாக நிறைய விஷயம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு நாள் வெளியே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர டப்பா. எந்த காசு கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஓகே, ட்ரை இட் அவுட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. எக்ஸாம் டேட்டும் அண்ட் சிட்டியை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ரைட்? ஸோ how will we solve this sum? ஸோ எப்பயுமே ஒரு சால்விங்கை குவாட்ரட்டிக் வச்சு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபேக்டரைசேஷன் வச்சு சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ இங்கே இருக்கிறவங்களோட ஸ்கொயர் தான் முன்னாடி இருக்காங்கன்னா we can use ஃபேக்டரைசேஷன். வேற ஒன்றும் இல்லை, ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பசங்களா? எஸ், எக்ஸ் ஸ்கொயரை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்போ இது ஒய் ஸ்கொயர் minus 14y plus 45 is equal to 0. You have to factorization. 45 எப்படி எழுதலாம்? எஸ், 45 எப்படி எழுதலாம்டா பசங்களா? நான் டீச் பண்ற சம்ஸ் போதும். ஓகேவா? ஈக்குவல் ரூட் சம் ராங். we will check it off. ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ 45 எப்படி பண்ணலாம்? 45 வந்து 9 4s 9 5s பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 14 கிடைக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் y is equal to 9, y is equal to 5. ஸோ ஒய்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள்ல தான் ஆன்சர் தரணும், இல்லைன்னா தப்பு. சரிங்களா? ஸோ எக்ஸ்னா எக்ஸ்ல தான் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 9, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5. இங்க இருக்க ஸ்கொயர் இந்த சைட் போச்சுன்னா ரூட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமாடாப்பா? எஸ். ஸோ இதுல இந்த சம் ரொம்ப முக்கியம். How will you solve this sum? P of x. Take P of x. கொடுத்திருக்கிறவங்கள அப்படியே P of x ன்னு எடுத்துக்கிட்டு put the value. சரிங்களா? ஓகே, செக் தி கோஃபிஷியன்ட். கோஃபிஷியன்டோட சைனை மட்டும் பாரு. பிளஸ் 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 எல்லாமே ஒரே மாதிரி இருந்தன. ஸோ எந்த இடத்துல ஜம்ப் ஆகல, பிளஸ் மைனஸ்னு சேஞ்சே ஆகல அப்படின்னா நோ பாசிட்டிவ் ரூட்ஸ். இதுல சேஞ்சே ஆகல. ஸோ நோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். இதுக்கு ரியல் ரூட்ஸே இல்லை, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இல்லை. நெகட்டிவ் இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். ஸோ நீங்க மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டா கூட பவர் பாசிட்டிவா, பவர் ஒரு ஈவன் நம்பர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்போ போனோம், பவர் ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ பாசிட்டிவ் தான். நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ நீங்க எக்ஸுக்கு என்னதான் மைனஸ்ன்னு போட்டாலும் பவர் இஃப் இட் இஸ் ஈவன் நம்பர் இட் இஸ் சேம். அதே சைன் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ அதே சைன் தான் இங்கேயும் வரும். இதோட பவர் என்னது? ஈவன் நம்பர். அப்போ அதே தான் வரும். இதுவும் ஈவன் நம்பர். எவ்ரி பவர் இஸ் an ஈவன் நம்பர். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் டேர்மா தான் இருக்கும். ஸோ இதுக்கும் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு எதுவுமே சேஞ்சே ஆகல. ஸோ நோ நெகட்டிவ் ரூட்ஸ் ஃபார் திஸ். அப்போ இதுக்கு ரியல் ரூட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே இமேஜினரி ரூட்ஸ். சரிங்களா? ஆல் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. செக் ஃபார் திஸ் ஒன். இப்போ மொத்தமா இங்க 9 ரூட்ஸ் இருக்கு. எவ்வளோ பவர், எவ்வளோ டிகிரியோ அவ்வளோ ரூட்ஸ் இருக்கு. 9 டிகிரி 9னா 9 ரூட்ஸ் இருக்கு. ஸோ 9 இமேஜினரி ரூட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லணும். அவ்வளோதான். How will you prove it? P of x.
check with this. So இதுக்கு sign change இருக்கா? Yes, இருக்கு. So இங்க பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு மாறி இருக்கு. ஒரு டைம் ஜம்ப் ஆயிருக்கு. And negative to positive. மறுபடியும் ஜம்ப் ஆயிருக்கு. ரெண்டு டைம் sign change ஆயிருக்கு. So two positive roots are there. ரெண்டு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ p of minus x எடுத்துக்கோங்க. Try for minus x. So இதுக்கு பவர் ஆட் நம்பர். பவர் ஆட் நம்பர் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் நம்பர். இது ஒரு நெகட்டிவ் நம்பர். அண்ட் இது என்னது? இது அப்படியே தான் இருக்கும். இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா பாசிட்டிவ் ரியல் இவன் நம்பர்ல. So you can check this. இப்போ இது என்னடா பசங்களா? இங்க ஒரு டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. So 10:30 I will finish it off. There is only one changes is there. So one negative roots இருக்கு. So ஆக மொத்தம் எவ்வளவு ரூட்ஸ் இருக்கு? ஆக மொத்தம் எவ்வளவு ரூட்ஸ் இருக்குடா பசங்களா? ஆக மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கு. So finish it off. லாஸ்டா நான் சென்ட் பண்றேன். Of course சுரேஷ், நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிடாப்பா? மொத்தம் 3 ரூட்ஸ் ரியல் ரூட்ஸ். அப்ப அது போக 6 பேர் இமேஜினரி. அவ்வளவுதான். ஓகேங்களா? Find the number of negative and real roots. So p of x என்னது? x power 9 minus 5 power 8 minus 14 x power 7. ஓகேங்களா? So if you check p of minus x, check பண்ணி பாரு. Minus x power 9 minus x power 8 plus 14 x power. So இதுல இங்க ஒரே ஒரு change. So one positive roots. இங்க ஒரு change. One negative roots. One positive roots and one negative roots. அவ்வளவுதான். Sign change மட்டும் எங்கெங்க நடந்திருக்குன்னு பார்த்தா போதும். ரைட்டடாப்பா? ஓகே. ஸோ இதுக்கு நான் உனக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன். ஸோ ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிச்சிருவேன். நெகட்டிவ் சைன் இன்வர்ஸ்குள்ளேயும் டான் இன்வர்ஸ்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு அப்படின்னா ஆன்சரும் நெகட்டிவ்ல வரும். அவ்வளவுதான். ஓகேவா? காஸ் இன்வர்ஸ்குள்ள ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? பை மைனஸ் அந்த நம்பர், பை மைனஸ் ஆங்கிள். திஸ் இஸ் தி ட்ரிக். இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவாடாப்பா? பார்க்கலாமா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 எந்த ஆங்கிளுக்கு 1/√2 ஆன்சர் கிடைக்கும்? 45க்கு. ஸோ வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 பிலாங்ஸ் டு minus π/2 to π/2. அவ்வளவுதான். இந்த ஒரு ஆன்சரை நீங்க எழுதுனா போதும். சரிடாப்பா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? இப்போ இது என்ன ஆகும்? ஒருவேளை இவங்க மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் இருக்குன்னா சைனும் கேன்சல் ஆயிரும். இங்க சைனும் கேன்சல் ஆயிருமா? அஃப்கோர்ஸ் கேன்சல் ஆயிரும். -π/3 தான் உன்னோட ஆன்சர். செக் அபவுட் திஸ் கேஸ். இந்த இடத்துல சைனும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. நோ, இதுக்கு ஆகாது. ஏன்? ஏன்னா இது 90க்கும் நடுவுல இல்ல. சரிடாப்பா? சோ கொண்டு வாங்க. how will you present? இது எப்படி கொண்டு வரலாம்? சோ sin inverse of sin of, இப்போ இவங்கள எலாபரேட் பண்ணலாம். 5/6 வச்சு கொண்டு வா. 5 6 வச்சு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர முடியும்? 6 - 1 = 5. அப்போ 6π - π = 5π. இதை நான் எலாபரேட் பண்ணேன் அப்படின்னா π - π/6. π - π அப்படின்னா 180. சரிங்களா? 180 அப்படின்னா 180 - πனாலே இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ராப்பா. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் π/6. அவ்வளோதான். ஓகே, யூ கேன் சிம்பிளிஃபை இட். 90 சைன் ஆஃப் 180 - θ சைன் θ தான். சைன் 180 - θ இட் இஸ் சைன் θ. அவ்வளோதான். ஓகே, சைனும் கேன்சல் ஆயிரும். π/6 தான் ஆன்சர். அவ்வளவுதான் பசங்க. Got it? Done? Okay. So இப்போ இது பார்க்கலாமா? Find the period and amplitude. Period and amplitude. How will you call it period? So நார்மலி எக்ஸ் இருக்குன்னா 2π. ஓகேவா? ஸோ இங்க ஏதாவது நம்பர் மல்டிபிள் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டிவைட். அதால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் அதிகமா ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. we can go to the next one. yes. ஸோ இது என்ன பண்ணும் பசங்களா?
பைக்கும் நடுவுல இருக்கு 5 4 வச்சு கொண்டு வரணும் சரியா so sin inverse of sin of 4 pi plus pi divided by 4 so sin inverse of sin of pi plus 4 pi by 4 so what is your answer என்ன ஆகும் யா pi அப்படின்னா 180 plus 180 plus அப்படின்னா third quadrantல sin எப்பயுமே எப்படி இருக்கும் நெகட்டிவா இருக்கும் ஓகே நான் என்ன மென்ஷன் பண்ண சோ நெகட்டிவா இருக்கனால என்ன கேன்சல் ஆயிரும் மைனஸ் பை பை 4 தான் ஆன்சர் ஏன்னா 90க்கும் நடுவுல தான் இருக்கு சோ இட் கெட் கேன்சல்ட் அப் 90க்கு நடுவுல இருக்குன்னா சைன் அண்ட் டானுக்கு பிரச்சனையே இல்ல அப்படியே போட்டுடலாம் ஓகேங்களா யாரா பசங்களா ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ cos inverse of 1/2 cos யாருக்கு 1/2 கொடுக்கும் 60 டிகிரிக்கு so what is your answer pi by 3 இது tan inverse of √3 யாருக்கு √3 கிடைக்கும் அதே 60 டிகிரிக்கு so pi by 3 இதுக்கு என்ன பண்ணனும் இதுக்கு you can't cancel இது cancel பண்ணிக்கலாம் யாரா பசங்களா tan sin -90க்கும் நடுவுல இருந்தா போதும் சரிங்களா tan and sin எப்படி இருந்தா போதும் 90க்கும் நடுவுல இருக்கா நீ தாராளமா கேன்சல் பண்ணிட்டு போடலாம் ஓகேங்களா பை பை 3 தான் வரும் ஓகே இது 60 டிகிரினா இங்க 3 தான் வரும் ஓகேவாடாப்பா if it is 60 degree it is pi by 3 not pi by 6 pi by 6 னா 30 டிகிரின்னு அர்த்தம் யாரா பசங்களா secant inverse of -2 secant inverse எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா அத cos inverse ன்னு மாத்திக்கிட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணு -1/2 எஸ் நான் என்ன சொன்ன பசங்களா cos inverse பக்கத்துல நெகட்டிவ் வந்துச்சுன்னா what is your answer so that is அதுவும் 60 தானே cos 60 தானே 1/2 so pi by 3 தான் வரும் நாவே yeah it is pi by 3 done you check for this cos நெகட்டிவ்ல இருந்திருக்குன்னா pi மைனஸ்னு போட்டு அந்த ஆங்கிள் போடணும் so எந்த ஆங்கிள் வரும் எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும் 60 டிகிரிக்கு so pi by 3க்கு so when you take LCM it is 2 pi by 3 அவ்வளவு குட்ரா பசங்களா சோ குட் எஸ் இப்போ secant inverse என்ன பண்ணும் cos inverse அப்படின்னு போட்டு change it -3/2√3 இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா √3 so cos inverse of -√3/2 cos inverseல மைனஸ் வந்தனா என்ன பண்ணும் பசங்களா pi மைனஸ்னு போட்டுட்டு நான் சொல்ற ஆங்கிள் யாருக்கு √3/2 வரும் 30 டிகிரிக்கு √3/2 ஆன்சர் அப்போ pi by 6 வரும் so LCM எடுத்தீங்கன்னா 5 pi by 6 sin and tanக்கு ஒரே மாதிரி cos மட்டும் வேற மாதிரி சரிடாப்பா ஓகே so sin pi by 3 இது பாருங்க sin inverse of -1/2 யாருக்கு 1/2 60 தானே மேம் √3 ஹாடாப்பா ஓய் நீ மாத்திர நவீன் நீங்க மாத்திட்டீங்க see cos 60 1/2 cos 30 √3/2 சைனுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி வரும் எஸ் so யாருக்கு மைனஸ் so sin மைனஸ்ல sin இன்வர்ஸ் பக்கத்துல மைனஸ் வருதுன்னா ஆன்சரும் மைனஸ்ல வரும் சரியா 1/2 எப்போ வரும் sin 30 டிகிரி தான் 1/2 சரியா that is pi by 6 when you take LCM 30 டிகிரி 60 டிகிரி ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா it is என்னடாப்பா 90 so sin 90 ஓட வேல்யூ என்னது 1 sin 90 ஓட வேல்யூ என்னது 1 ஓகேவாடாப்பா யா so how will we calculate this prove that இத நாம prove பண்ணனும் ஓகேங்களா இத prove பண்றது ரொம்ப ஈஸி கஷ்டமே கிடையாது ரைட் என்ன பண்ணனும் மேம் இந்த மாதிரி சமக்கு நான் என்ன பண்ணனும் x இந்த மாதிரி கொச்சன்னு வருது அப்படினா இப்படி இன்வர்ஸ் இருக்காங்கல்ல அந்த இன்வர்ஸோட ஆன்சர் என்னது இன்வர்ஸோட ஆன்சர் எப்பயுமே ஒரு ஆங்கிள் கரெக்ட்டா அந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னு தெரியாது so I am taking as theta so x is equal to அப்ப என்னது
இப்போ நல்லா பாரு, எக்ஸோட வேல்யூ உனக்கு தெரியும், எக்ஸோட வேல்யூ காஸ் தீட்டா. சரியா? ஸோ நவ் யூ யூஸ் இட். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு tan இன்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ கேட்டிருக்கிறது என்னது? ஜஸ்ட் tan தீட்டா. அவங்க கிட்ட அவ்வளோ பெருசா கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது என்னமோ tan தீட்டா தான். tan தீட்டா என்னது? யாருக்கு ஈக்குவல்? sin தீட்டா பை காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். எனக்கு காஸ் தீட்டா தெரியும் எக்ஸ்ன்னு, எனக்கு காஸ் தீட்டா தெரியும் எக்ஸ்ன்னு. ஸோ சைனோட வேல்யூ என்னது? ஆக்சுவலி இது வந்து நான் ஓல்ட் புக் எடுத்திருக்கேன். கொஸ்டின்ல ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல வந்துட்டு √1/x²/xன்னு வரணும். சரியாடாப்பா? எஸ். ஸோ சைன் தீட்டாவை எப்படி காஸ் தீட்டா வச்சு எழுதலாம்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √1 - cos² தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டோட வேல்யூ எக்ஸ். ஸோ √1 - x²/x. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவாடா பசங்க? எப்படி ப்ரூஃப் பண்ணும்? யார் கொச்சன்னு இருக்காங்களோ அவங்களோட தீட்டான்னு எடுத்து ப்ரூஃப் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ tan ஆஃப் தீட்டா, ஜஸ்ட் tan தீட்டா கேட்டிருக்காங்க, எனக்கு காஸ் தீட்டா தெரியும். ஸோ tan காஸ் வர வரைக்கும் எழுதிக்கணும். கொஸ்டின் கரெக்ட் இல்லடாப்பா, செக் பண்ணுங்க. கொஸ்டின்ல சேஞ்ச் ஓவர் இருக்கு, ப்ளீஸ் செக் இட் ஓவர். ஓல்ட் புக்குக்கும் நியூ புக்குக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ரைட் ஆங்கிள் தியரம் மெத்தடும் போடலாம். யாரா பசங்க? அதுவுமே போடலாம். லாஸ்ட் ஸ்லைட். இது வந்து ஐடென்டிட்டி. யூ நோ sin² தீட்டா பிளஸ் cos² தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்டுங்களா? அப்போ sin² தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - cos² தீட்டா. அப்போ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு √1 - cos². இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ tan இன்வர்ஸ் எப்பயுமே tan இன்வர்ஸ்ல ஆமா. ஸோ tan இன்வர்ஸ் ரெண்டு பத்தி ஆட் பண்ணணும். என்ன ஆகணும்? ஒரே tan இன்வர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேல ரெண்டு பேத்தோட அடிஷன், கீழே 1 - ரெண்டு பேத்தோட ப்ராடக்ட். ரைட்டா? எஸ், ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் அவுட். கரெக்டுங்களா? ஸோ மேலே ரெண்டு பேர்த்தையும் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5/6ன்னு வரும். கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5/6ன்னு வரும். இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு π/4. ஓகே, எஸ். ஸோ ஹவ் வில் வி சால்வ் தி சம்? இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா π/2க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்போ நான் ரெண்டு சைடும் என்ன பண்றேன்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸால ஆட் பண்றேன். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து 2 sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதோட வேல்யூ என்னது? π/2. அப்போ sin inverse of x will be equal to π/4. சரியா? yes. so அப்போ x is equal to கரெக்டாடாப்பா? நோ. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? x is greater than, சரிங்களா? sin inverse of x greater than சொல்லிட்டாங்க. sin inverse of x பார்த்தீங்கன்னா π/4 ஓட கிரேட்டரா இருக்கும். ஆனா less than π/2. π/2 ஓட கம்மியா இருக்கும். ரைட்டா பசங்களா? π/4 ஓட அதிகமா இருந்தாலும் π/2 ஓட கம்மியா தானே இருக்கும். ரைட்? so when you apply sin on both sides, so sin π/4 x sin π/2. so இதோட வேல்யூ என்னது? 1/√2. இதோட வேல்யூ 1. so x belongs to 1/√2 to 1. அவ்வளவுதான். சரிடாப்பா? ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, யூ ஷுட் நோ திஸ் ப்ராப்பர்ட்டி. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா π/2 அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தெரியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் சொல்றேன் பசங்க. ஐ ஆல்ரெடி போஸ்டட். அந்த போஸ்டட் வீடியோவை நான் உங்களுக்கு லாஸ்டா டேக் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோஸ் அப்படிங்கிறது சரிங்களா? ஸோ அதை நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். ஓகேவாடாப்பா? முன்னாடி சம். ஸோ இந்த சம் என்னது? இது வந்து ஃபார்முலா.
இது ஃபார்முலா. ஸோ tan inverse of A plus tan inverse of B is equal to tan inverse of A plus B divided by 1 minus AB அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும். சரிங்களா? இது ஏன் A, இதுதான் B, 1 minus AB. ஜஸ்ட் ஃபார்முலாடா பசங்க, ஜஸ்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுவுமே ஃபார்முலா தான். என்ன பண்ணும்? tan inverse of ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 2/11. ரொம்ப பசிக்குதா? ஸோ போய் நீங்கள் போய் சாப்பிடுங்கடா பசங்களா. சாப்பிட்டே கூட நீங்கள் கவனிங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 7 இவங்க ரெண்டு பேத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 12, 132. இதே கேன்சல் பண்ணா 2 times. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஆன்சர்? இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 132ல 7 போச்சுன்னா என்னடாப்பா? ஸோ இட் இஸ் 125. அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 125 தான் வரும். ஸோ இவங்களும் கேன்சல் ஆயிருவாங்க. ஸோ இட் இஸ் அட்டர்லி tan inverse of 1/2க்கு ஈக்குவல். யா பசங்களா, ஸோ தட்ஸ் இட். ஓகே, 4th chapter கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு half an hour தான் பசங்களா. ஸோ 5th chapter 1, 2, 3, 4 and 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 13. Only 13 questions are there and 6th chapterல ஒரு 13 questions இருக்கும். We will finish it off. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷம் முடிச்சா கூட நம்ம முடிச்சிடலாம். சரிடாப்பா? யாடா பசங்க? So yes. So we are starting with our 5th chapter. Only half an hour we will complete out. ஓகேங்களா? யா பசங்களா, என்ன பண்ணணும்? ஸோ கொடுத்துருக்கிறவங்க டயாமீட்டரானு கேட்குறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்கவங்க டயாமீட்டரானு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் இட்? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ல இருந்து என்னால் 2 விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். என்னது? சென்டர் அண்ட் ரேடியஸ். ஸோ வாட் இஸ் யர் சென்டர்? 2G is equal to -6. 2F is equal to 4, G is equal to -3, F is equal to 2. So center oda value என்னடா பசங்களா? Center oda value என்னது? It is 3, -2. 3, -2, -G, -F. இதுதான் சென்டர், ரைட்டா? உங்களுக்கு சென்டருக்கும் டயாமீட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னது? சென்டர் டயாமீட்டர் மேலதான் இருக்கும், கரெக்டா? அப்ப இந்த பாயிண்ட், இந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. வாட் இஸ் யர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் 3 -2 -1 which is 0 equal to right hand side. இதுதான் லைன் ஈக்குவேஷன். இந்த லைன் ஈக்குவேஷன்ல இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த பாயிண்ட் அந்த லைன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்ப அந்த பாயிண்ட் இதுல சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுல சிக்கும் எதுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சி யாரா இருந்தாலும் இது நடக்கும், கரெக்டா? சிக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ ஃபார் எவ்ரி வேல்யூஸ் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் சிக்கு நீங்க என்ன வேல்யூஸ் போட்டாலும் சரி, இதுதான் இதுக்கு டயாமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஏன்னா சிக்கு இதுக்கும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பசங்களா? டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது x1 y1 x2 y2 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார்முலா? x minus x1 x minus x2 plus y minus y1 plus y minus y2 equal to 0. அவ்வளோதான்டா பசங்களா. ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ x minus of minus plus 4, x minus 1, y plus 2, y minus 1. So what is the equation? இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா x square plus 3x minus 4. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா x square plus y minus 2. So x square plus y square plus 3x plus y minus 6 is equal to 0. This is your equation. சரிடா பசங்களா? Yes. So what is the next one? இப்போ இவங்களுக்கு tangent அப்படின்னா check the condition. Condition என்னன்னு கேட்டீங்கன்னா c square is equal to r square into 1 plus m square. இது ஒரு லைன் ஈக்குவேஷன். y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ mங்கிற இடத்துல யார் இருக்கா? 4 இருக்காங்க. ஸோ m ஓட வேல்யூ 4
அண்ட் இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். சர்க்கிள் ஈக்குவேஷன்னா ரேடியஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல 9 இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதை வச்சு சி கண்டுபிடிங்க. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ 1 + 16. ஸோ தட் இஸ் 9 இன்டூ 17. அப்போ சியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இன்டூ 17 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√70. ஓகேவாடா பசங்களா? ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் இட்? ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் சென்டர் நம்ம கிட்ட இருக்கு. சென்டர் இருக்கு அண்ட் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு புரியுதாடா பசங்களா? சென்டர் என்னது? சர்க்கிளோட சென்டர், மைய பகுதி. அந்த மைய பகுதி நம்ம கிட்ட இருக்கு அண்ட் பாசிங் த்ரூனா சர்க்கிள் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பேத்தை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேடியஸ். அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். Because we knew center, only we need radius. So radius is equal to distance between 2 points. So 3 ku 2 ku subtraction. Next 6 ku -1, so subtraction. 1 square plus 7 square which is √50. √15 na 5 √15 வச்சுக்கோ. Okay, √15 வச்சுக்கோ. Done. So this is your center. Center origin இல்ல. அப்ப equation formula என்ன தெரியுமா? x minus 2 the whole square அதுக்கப்புறம் y plus 1 the whole square equal to r square, that is 50. So x square plus y square minus 4x plus 2y. இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, 5. So இது இந்த சைடு minus 45 equal to 0. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. யாடா பசங்களா? டன்? கிரேட். ஓகே, எஸ். டிரா எப்படி பண்றதுன்னு எனக்கு டென்ஷன் ஆகுதா? இல்ல, இது டிராயிங் பண்ணணும்னா அவசியம் இல்ல. ஜஸ்ட் உனக்கு கிளாரிட்டி இருந்தா போதும். இந்த டயக்ராமுக்காக மார்க்லாம் இல்ல பசங்களா. டயக்ராமுக்காக மார்க் இல்ல. தட் இஸ் ஒன்லி ஃபார் யோர் கிளாரிட்டி. டன்? Okay, so check for the next one. Obtain the equation of the circle. நம்ம கிட்ட ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. அது end points of the diameter. Diameter end points இருக்கு. What is the formula? யாருக்கெல்லாம் formula தெரியும்? Hand raise it. Yeah ma'am, எனக்கு இந்த formula தெரியும், எனக்கு இந்த சம்மே போட தெரியும். Yes, என்கிட்ட diameter end points இருக்கு. So x1 y1 x2 y2 இருக்கு. So what is the formula? Yes, good ra pasangla. Very good. So good. Yes, suppose x minus 3, x minus 2, next y minus 4 and y plus 7 equal to 0. This is the equation and you have to do it out. Okay. So x square minus 5x plus 6 and y square plus 3y minus 28 is equal to 0. So x square plus y square minus 5x plus 3y and minus 22 is equal to 0. That's it பசங்களா. அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இதுக்கு கண்டிஷன் இப்பதான் பார்த்தோம். இதுக்கு என்ன கண்டிஷன்? இதுதான் உன்னோட m. m is equal to 2√2. இதுதான் உங்களோட r square. So what is the formula? C square is equal to r square into 1 plus m square. m square பண்ணும். And 1 plus இவங்கள ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 into 2 which is 8. So c square is equal to 16 into 9. அப்ப c is equal to plus or minus 3 into 4. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3 4s are 12. So c is equal to plus or minus 12. யாரா பசங்களா? ஓகே, கிரேட். ஸோ எப்பயுமே ரேடியஸ் அண்ட் சர்க்கிள், சரியா? எப்பயுமே சர்க்கிள் ரேடியஸ் ஒரு விஷயம் we can enough. இன்னும் ஒரு half an hour பசங்களா, கொஞ்சம் பொறுமையா முடிச்சிடலாம். Find the center and radius. Center and radius கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கட்டும் இல்ல இங்கேயா இருக்கட்டும், ரெண்டு சாப்டர்லயுமே ரேடியஸ் அண்ட் சென்டர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கிளாரிட்டி வச்சுக்கோ. அங்க இசட்னா இசட் மட்டும்தான் இருக்கணும், இசட்டுக்கு கோஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஒய் ஸ்கொயருக்கும் கோஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. இருந்தா டிவைட் பண்ணிடணும், சரியா? டிவைட் பண்ணிருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2y பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0.
இப்போ கண்டுபிடிங்க. இதுதான் உன்னோட 2G, இதுதான் உன்னோட 2F. Find your G, find your F. So what is your center? Center formula minus G comma minus F. So 3/2 comma minus 1. ஓகேங்களா? ரேடியஸ் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் G ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் மைனஸ் C. அப்போ 3/2னா 9/4 plus 1 minus 1. So 3/2. So center radius. அவ்வளவுதான். Question கதம். சரிங்களா? Find the equation of the parabola with focus. So parabolaக்கு focus point கொடுத்துட்டாங்க. minus root 2, 0. Right? டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது என்னது? ஒரு லைன். டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது என்னடாப்பா? ஒரு லைன். சரியா? ஒரு லைன் ரூட் 2 வழியா பாஸ் ஆகுது. ஸோ உன்னோட பேரபோலா இந்த மாதிரி இருந்திருக்கணும். கரெக்டா? ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து லெஃப்ட். ஸோ லெஃப்டோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா y² = -4ax. ரைட்? இப்போ ஏ மட்டும் தெரிஞ்சா போதும், ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ தான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் தான் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ என்னது? ரூட் 2. ஸோ யூஸ் இட் ஹியர். y² = -4√2x. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். அவ்வளவுதானே பசங்க? ஸோ ஒரு ஃபோக்கஸ், ஒரு டைரக்ட்ரிக்ஸ். தட்ஸ் இட். முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபோக்கஸ் எப்பயுமே கர்வுக்குள்ள தான் வருவாங்க. உள்ளதான் கர்வ் வரும், வெளியே தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாரபோல். ஹைப்பர்போலான்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஸோ +r-4னா இங்க வெர்டெக்ஸ் பாயிண்ட். வெர்டெக்ஸ் பாயிண்ட்னா இது இப்படி இருக்கும். ஃபோக்கஸ் பாயிண்ட்னா இங்க ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? வாட் இஸ் தி ஈக்குவேஷன் பசங்களா? ஈக்குவேஷனுக்கு யார் வேணும்? இது வந்து என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்? இது பாத்தீங்கன்னா செகண்ட் டைப். ஸோ y² / a² minus x² / b² = 1. எனக்கு 2 பேர் தெரியணும். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தெரியணும். இவங்க. சரிங்களா? இவங்க 2 பேர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. இது கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ஸா வரும். ஓகேவா? இதெல்லாம் கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின்ஸோட ஐடென்டிஃபிகேஷன். டன். ஸோ லிக்விட் திஸ் ஒன். ஸோ a² = 4, ae the whole square = 6. நல்லா தெரிஞ்சுக்கோ. இது வந்து இது ae. அப்ப இது 16 and இது வந்து 36. இவங்களை வச்சு b கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ ae the whole square = a² plus b². ஸோ 36, 16 plus b². அப்ப b² வேல்யூ என்னது? 20. முடிஞ்சிருச்சு. சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிரும். So what is your formula? y² / 16 minus x² / 20 = 1. This is your hyperbola. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஹைப்பர்போலா. வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்னா அப்படியே உல்டா. நாம ஏஇ அண்ட் ஏவை வச்சு கண்டுபிடிச்சோமா? இப்போ அதோட உல்டா பார்க்க போறோம். ஸோ யூ ஹேவ் டு டிவைட் பை 144 டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ 9x² / 144 minus 16y² / 144 = 1. ரைட்? ஏன்னா எப்பயுமே 1 தான் ரைட் சைடு இருக்கணும். ஸோ இப்போ இந்த x² / 16 இது உங்களுக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா y² / 9. ஸோ இப்போ நல்லா பார்த்து சொல்லுங்க என்ன இருக்கு? இதுதான் a², இதுதான் உங்களோட b². ரைட்? எனக்கு ae வேணும். ரைட்? a² வேல்யூ 16, b² வேல்யூ 9. ஸோ வாட் இஸ் your ae²? What is your b² பசங்களா? ஸோ a² plus b² ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 25. அப்போ ae வேல்யூ என்னது? 5. பிளஸ் ஆர் மைனஸ் போடாத. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடாதீங்க. ஏன்? ae எல்லாருமே டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே பிளஸ் ஆர் மைனஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்டா பசங்க? ஸோ ஃபோக்கஸ் வெர்டெக்ஸோட பாயிண்ட் என்னது? வெர்டெக்ஸ் அப்படின்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் a. 0 இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் a, 0. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைப்னா இந்த மாதிரி வரும். செகண்ட் டைப் அப்படின்னா 0, வரும். ஃபோக்கஸ் பாயிண்ட், ஃபோக்கே பாயிண்ட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ae, 0. ae, 0. Done. So what is your focus vertex point?
plus or minus 4, 0 plus or minus 5, 0. சூப்பர்டா பசங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க, டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் இது பாரபோலா. ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா ஏக்கு ஈக்குவல். ஸோ எலிப்ஸ் ஹைப்பர்போலா தானா வெர்டெக்ஸ் ஏ, பாரபோலாக்கு வெர்டெக்ஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து ஏ. சரிங்களா? ரெண்டு பேரும் வேற வேற ஷேப்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரைட் சைடு ஓப்பன்ட் பாரபோலா. So y square is equal to 4ax, which means y square is equal to 4 4s are 16x. முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபோக்கஸ் கொடுத்துட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு பாரபோலாக்கு, ரைட்? ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னது? லேட்டஸ்ட் ரெக்டம் மீன்ஸ் லைன் பாசிங் த்ரூ ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வழியா போற ஒரு லைன், கரெக்டா? அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் தான் ஃபோக்கஸ், ரைட்? ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் யாருக்கு ஈக்குவல்? 4 plus 4 divided by 2 minus 8 plus 8 divided by 2. So that is 4, 0. அப்ப இதுதான் உங்களோட ஃபோக்கஸ். உங்களோட ஃபோக்கஸ் கிடைச்சாலே பாரபோலா கிடைச்ச மாதிரி தான். ஸோ அப்ப இதுதான் ஏ. ஏ is equal to 4 and இது வந்து a, 0 இருக்கு. அப்போ இது எத்தனாவது டைப்? ஃபர்ஸ்ட் டைப். y square is equal to 4ax. so y square is equal to 4ax ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 16x. இது உங்களோட ஈக்குவேஷன். புரிஞ்சிச்சாடாப்பா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலான்னு கொடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் அப்படின்னா ஹைப்பர்போலாவை யாரை பத்தினது? ae the whole square which is equal to 4 and e is equal to 3/2. ae is equal to 2. So a is equal to 2 by e, but 2 by 2 into 3, so that is, sorry, 3 by 2. So 4 by 3. A oda value என்னது? 4 by 3. Find b square. b square கண்டுபிடிக்கணும். So a square plus b square is equal to ae the whole square. So a oda value என்னது? 16 by 9. b square value தெரியாது. a the whole square value 4. So b square is equal to 4 minus 16 by 9. 36 na 20 by 9. Substitute the value, right? அப்போ இது எத்தனாவது டைப்? இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். அப்போ x square by 16 by 9 minus y square by 20 by 9 is equal to 1. இங்க இருக்க 9 இங்க போச்சுன்னா multiplication, ரைட்டா பசங்களா? So 9x square by 16 minus 9y square by 20 equal to 1. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? That's it. ஓகேங்களா? எல்லா 2 மார்க்லயும் இந்த ரிலேஷன்ஷிப் வரும். Every 2 mark contains this relationship. இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு மட்டும்தான் பண்ண போறோம். வேற எந்த சப்ஜெக்டும் இருக்காதுடா பசங்க. வேற எந்த சப்ஜெக்டும் இருக்காது. why you need other subjects? உங்களுக்கு அதர் சப்ஜெக்ட்ஸ் வேணுமா? ஓகே, ரைட், சரி, ஓகே. லுக் அட் திஸ் ஒன்டா பசங்களா. இது என்னது? ஸோ மேக்ஸிமம். ஸோ இந்த எர்த் அண்ட் சன்னோட கதை எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்டா? எர்த் அண்ட் சன் எப்படி இருக்கும்? இப்படிதான் சுத்தும். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுல ஒரு சன் பாத்தீங்கன்னா ரைட் சைட் ஃபோக்கஸ்ல இருக்கு. ஸோ எலிப்ஸுக்கு 2 ஃபோக்கஸ் இருக்கு. எலிப்ஸுக்கு எத்தனை ஃபோக்கஸ் இருக்கு? there are 2 ஃபோக்கஸ். இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. இல்ல we have 6th chapter முடிச்சிடலாம்டா பசங்களா. டோன்ட் வெரி. இங்க 2 ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஃபோக்கஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்டா? இதுல ரைட் சைட் ஃபோக்கஸ்ல உங்க சன் இருக்கு. உங்களோட சன் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஆர் சன், சரிங்களா? ஆர் சன் இஸ் இன் தி ரைட் சைட் கார்னர். இப்போ எர்த் வந்து மூவ் ஆகும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எர்த் வில் கீப் ஆன் மூவிங். ஸோ எர்த் வந்து எப்படி இருக்கும்? மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, ஏன்னா பசங்களா? ஸோ இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் எப்போ வரும் அப்படின்றது கொஸ்டின், ரைட்? மினிமம் டிஸ்டன்ஸ்ங்கிறது இப்போதான் உனக்கு தெரியுதா? இங்க உனக்கு லைன் இருக்கா? இப்போ இந்த இடத்துல இந்த 2 பேத்துக்கு இருக்கிறது தான் மினிமம் டிஸ்டன்ஸ். அண்ட் இப்படி போகும்போது இருக்கிறதுலே பெரிய டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பாட் காட்டுதா பசங்களா? டிக்லைட் காட்டுதா? இருக்கிறது இதுதான் பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இது, மினிமம் டிஸ்டன்ஸ் இது.
ரைட்? அவ்வளவுதான். ஸோ இப்போ எர்த் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல இருக்கு, சன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கு. தட்ஸ் இட். ஸோ அப்போ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கான டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வெர்டெக்ஸ் டு சென்டர், வெர்டெக்ஸ் டு சென்டர் வந்து ஏ, சென்டர் டு ஃபோக்கஸ் வந்து ஏஇ. ஓகேவா? வெர்டெக்ஸ் டு சென்டர் ஏ, சென்டர் டு ஃபோக்கஸ் வந்து ஏஇ. ஓகேவா? அப்ப கொடுத்துருக்கிறது என்னது? நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது ஏ பிளஸ் ஏஇ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சின்னதுங்கிறது என்னது? ஏல ஏஇ மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏல ஏஇ மைனஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 152 into 10 power 6 and 9 into 10 power 6, ரைட்? ஸோ இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னா, கேட்டிருக்கிறது ஃபோக்கஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் டு தி ஃபோக்கஸ், சன்னுக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 2AE டிஸ்டன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஏஇ வேணும்னா என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணாதான் ஏஇ கிடைக்கும். ஸோ 2AEங்கிறது சப்ராக்ட் பண்ணாதான் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 152ல அவ்வளவுதான்டா பசங்களா. ஸோ இதுதான் உன்னோட டிஸ்டன்ஸ். காட் இட்? எஸ். ஸோ வி ஆர் என்டர் இன்டு 6th chapter. ஸோ 6th chapterல ஐ திங்க் ஒன்லி 8 questions என்னமோ தான் இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. Okay, so there are 17 questions. We will finish it off. ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸி தான்டா பசங்களா. பின்னாடிக்கெல்லாம் சப்பையான சம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க தேவையில்ல. முன்னாடிக்கிற ஒரு 4 சம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கணும், ரைட்? அதுவுமே ஈஸி தான். இட்ஸ் நாட் பிக் டீல். ஓகே, ஸோ சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் என்னது? ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. ஒர்க் டனோட வேல்யூ 16. பட் ஒர்க் டனோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், சரியா? இப்போ ஃபோர்ஸ்னா இங்க 2 ஃபோர்ஸ் இருக்கு. 2 ஃபோர்ஸ்ல நான் எதை எடுத்துக்கணும்? 2 எடுத்துக்கணும். டோட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ்னா என்னது? 2 பத்தி ஆட் பண்ணுங்க. இது உங்களோட ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. ஸோ 2ல இருந்து 5 மூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? 3 டிஸ்டன்ஸ். 2 பத்தி சப்ராக்ட் பண்ணணும். அதே தான், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்குன்னா சப்ராக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ யோர் டிஸ்டன்ஸ் d is equal to 4 minus 1 lambda. இதுல இருந்து இவங்களை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டா சப்ராக்ட் பண்றேன், நீங்க ijk போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் 3i minus 4j plus lambda plus 1k. அவ்வளவுதான். ஸோ ஃபோர்ஸ் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 16. ஸோ 5ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணா 15. நெக்ஸ்ட் -1ஐயும் -4ஐயும் மல்டிபிள் பண்ணா +4. அண்ட் we have lambda plus 1. lambda plus 1 multiple பண்ணா we have 16, right? இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 20. so lambda plus 20 is equal to 16. so lambda is equal to -4. lambda ஓட வேல்யூ என்னடா பசங்களா? -4. ஓகேங்களா? so that's it. first question is very simple. okay, check about the second question. இப்போ இத வந்து கஷ்டப்பட்டு பண்ணாத. ஒருத்தங்களுக்கு டாட், ஒருத்தங்களுக்கு கிராஸ். இன்னோட பசங்களா ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்தேன்னா நான் ஃபுல்லாவே முடிச்சிருவேன் மெவின். we will finish it off and நீங்க போய் தூங்க போலாம். நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குல்ல. so we will finish it off, right? so ஒரு டாட் ஒரு கிராஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு டாட் ஒரு கிராஸ்னா என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட். so a dot b cross c யாருக்கு ஈக்குவல்? abc-க்கு ஈக்குவல். ABC னா என்னது? just determinant. so -3 -1 5 1 2 1
0, 4 and minus 5. So when you find it determinant, enna agunda pasangla? So plus minus plus. So minus 3 into 2 5s are minus 10, minus 4, minus 14. And minus 1 into 5, minus 20. 42. And it is 15, minus 15 now, plus 15. So 7, 57. So your answer is 57. Okay, what pasangla? Yes. இப்போ கொடுத்திருக்கிறவங்க கோப்ளானார்னு செக் பண்ணும். கோப்ளானார்னு செக் பண்ண என்ன கண்டிஷன்? கோப்ளானார்னு செக் பண்ண பாக்ஸ் ப்ராடக்ட் 0 ஆனு செக் பண்ணும். ஓகேவா? your box product is 0, it is coplanar. Yes, check it out ra pasangla. So 1 into minus 1 minus 2 minus 3 and minus 2 into minus 2 minus 6 it is minus 8 and minus 3 into 2 minus 3 it is minus 1. So minus 3 plus 16 plus 3. ஒரே நிமிஷம் ஏதோ தப்பு பண்றேன். 2 1 minus 3 2 minus 3 and 1 2. Sign பார்த்து எழுதுங்கடா பசங்களா, or otherwise it will be very mistake. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். Don't worry. And minus 3 into 2 plus 5. Equal to 0. So 0 வந்திருக்கு, they are coplanar. Yeah, நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்டா பசங்களா. Thank you so much. Yes, so next என்ன பண்ணலாம்? நான் மாத்திட்டேன் புஷ்பா. I have changed it out. ஓகேவா? நான் மாத்திட்டேன், நீங்க செக் பண்ணுங்க. Yes, so if it is coplanar, find the value of m. m ஓட வேல்யூ என்னன்னு क्वेश्चन பண்றாங்க. என்ன பண்ணலாம்? So same box product check box product 0 நான் எடுத்துக்கலாம் இங்க. ஏனா கோப்ளானார்னு சொல்லிட்டாங்க. So taking as 0. சரிங்களா? So எடுத்துக்கோங்கடா பசங்களா. What is it? 2 minus 1 3 3 2 and 1 1 m and 4 which is equal to 0 when you take LCM. So it is 2 into 8 minus m minus 1 into minus plus. So it is 12 minus 1 plus 3 into 3m minus 2. So it is almost 16 minus 2m plus 11 plus 9m minus 6 is equal to 0. So 7m plus 21 is equal to 0. அப்ப m ஓட வேல்யூ என்னடா பசங்களா? m is equal to minus 3. m ஓட வேல்யூ என்னது? minus 3. ஓகேங்களா? Prove that. இது என்ன பண்ணும்? இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதை நீ கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணாத. I will show it how to prove it. ஓகேவா? எப்படி ப்ரூவ் பண்ணும்? ஸோ இப்போ XYZல 3 ஈக்குவேஷன் இருக்கு. XYZல 3 ஈக்குவேஷன் இருக்கு. எப்படி சால்வ் பண்ணுவீங்கடா பசங்களா? ஸோ எக்ஸோட கோஃபிஷியன், ஒய்யோட கோஃபிஷியன், இசட்டோட கோஃபிஷியன் அப்படி எழுதுவோம்ல, அதே மாதிரி இவங்களே ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ ஏ பிளஸ் சிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? ஏ பிளஸ் பிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் அண்ட் a plus b plus cங்கிறது மூணாவது ஈக்குவேஷன். ஸோ அது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a ஓட கோஃபிஷியன் என்னது? 1, b ஓட கோஃபிஷியன் 0, c ஓட கோஃபிஷியன் 1. செகண்ட் ஈக்குவேஷன்ல 1 1 0. தேர்ட் ஈக்குவேஷன்ல 1 1 1. இங்க வேரியபிள் யாரு? வேரியபிள் abc. வேரியபிள் என்னடா பசங்களா? abc. ஓகே? ஸோ இவங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1. ஸோ 1 into abc which is equal to ABC. Hence proved. முடிஞ்சிருச்சு. Hence proved. Okay, what பசங்களா? இதே மாதிரி எழுதலாம். They don't get any mark. எந்த மார்க் ரெடிக்ஷனும் இருக்காது. We will finish it off. Done? So next பாருங்க என்னது? Volume of a parallelopiped. Volume of parallelopiped. So what is it? Yeah, Shivani, you have too many problems to enter.
ஷிவானி உங்களோட பேர் என்னன்னு போடுங்கடாப்பா. நான் கேட்குறேன். வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்? இட் இஸ் ஷிவானி ஒன்லி. Volume of parallelepiped. What is volume of parallelepiped whose coterminous edges are அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வால்யூம்னா இது பாக்ஸ் ப்ராடக்டா பசங்களா? அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 17 சொல்லிட்டு ஃபைண்ட் தி வேல்யூ. சாரி 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 lambda minus 3. அபி ஃபுல் நேமும் அபி தானா? நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். அவ்வளோதானா பசங்களா? 1 2 and minus 1. So next minus 3, 7 and 5. Now you have to do what you have to do, factorization. So 7 into 2 5s are 10, 10 plus 7 17. Minus lambda into 5 minus 3, it is 2. Minus 3 into 7 plus 6, 7 plus 6 13. ஸோ இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணா ஸோ ஆர்டர் இருக்கா பசங்களா? ஸோ 0 11ல் 30 போச்சுன்னா 80 minus 2 lambda is equal to 90. You have to divide by 2. all divide பண்ணிட்டீங்கன்னா 40 minus lambda is equal to 45. So lambda is equal to minus 5. Lambda is equal to minus 5. யாரா பசங்க? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் இட்? ப்ரூவ் தட். வி ஹாவ் டு ப்ரூவ் திஸ். இதை எப்படி ப்ரூவ் பண்றது மேம்? ஸோ இப்போ இதை எடுத்துக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி, ரைட்டா? என்ன பண்ணலாம்? எதை வேணா பண்ணலாம். இட் இஸ் யுவர் விஷ். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இவங்களை அப்படியே வச்சு இது வந்து ஃபுல்லா இது ஃபுல்லா ஒன்று. ஓகேவா? So this is 1 and this is 2 and this is 3. மொத்தம் மூணே ஒரு வெக்டர், ஏங்கிறது ஒரு வெக்டர், பிங்கிறது ஒரு வெக்டர். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன், இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். தட் இஸ் தி கேஸ். கடைசியில் யார் ரெண்டு பேர்த்துக்கும் பிராக்கெட் இருக்கோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. பட் தேர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களோட கோஎஃபிஷியன்ட் இது ஃபர்ஸ்ட் வெக்டர் dot second vector and this one a cross b dot a. so ஒரு பாக்ஸ் ப்ராடக்டா இருக்கட்டும், ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்ல ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட்ஸ் 730 தான்டா பசங்களா, 730 தான். ஸோ ஜெகோபி தியரி இதுக்கு வராது. நோ, இதுக்கு வராது. சரிங்களா? ஸோ இப்போ இதை பாருங்களேன், வாட் இஸ் இட்? இதோட வேல்யூ வந்து 0. பாக்ஸ் ப்ராடக்ட்ல ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருந்தால் இட் இஸ் 0. அப்போ இது ஃபுல்லாக எலிமினேட் ஆயிரும். ஸோ இதை நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? ஒரு கிராஸ் ஒரு டாட். அப்போ என்னன்னு போட்டுக்கலாம்? பாக்ஸ் ப்ராடக்ட்னு போட்டுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ டாட் பி கிராஸ் சின்னு கூட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. டாட், அவ்வளோதான், ப்ரூவ்டு. ஓகேவாடா பசங்களா? ரெண்டே லைன் தான். இவங்களோட எக்ஸ்பான்ஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். இது என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும். ஏன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் டிட்டர்மினன்ட். ஓகே, புரியலையா? ஓகே, ஐ கேன் ஷோ யூ திஸ் ஒன். ஸோ தட் இஸ் ஒன் ஃபார்முலா பசங்களா. இந்த ஃபார்முலா தெரியாம இதை நீ போட முடியாது. ஏ கிராஸ் பி கிராஸ் சி, சரிங்களா? இந்த மாதிரி மூணுமே கிராஸா இருக்கு அப்படின்னா யார் ரெண்டு பேத்துக்கு கிராஸ் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன், அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷனுக்கு முன்னாடி மற்ற ரெண்டு பேர்த்தோட டாட் இருக்கணும். ரைட்டா? இதே பிரின்சிபல் தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கேன். இட் இஸ் அ தியரம். சரிங்களா? ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி, ரைட்? ஸோ இதை தனித்தனியாக பார்க்காம இதை ஒரே ஆளாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்? இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன், கரெக்டா? ஸோ ஏ மைனஸ் சியோட சப்ராக்ஷன், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி we have to multiply it. ஸோ இவங்களோட டாட் இவங்க. ஸோ ஏ கிராஸ் பி டாட் சி, இது ஏ கிராஸ் பி டாட் ஏ. இது பாக்ஸ் ப்ராடக்ட். ஒருத்தங்க டாட் ஒருத்தங்க கிராஸ்னா பாக்ஸ்ல ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, ரெண்டு பேர்த்துல ஒரே மாதிரி இருக்குன்னா அதோட வேல்யூ 0. சரியா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். யாருக்கு வேணாலும் டாட் போட்டுக்கலாம், யாருக்கு வேணாலும் நான் கிராஸ் போட்டுக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நான் எனக்கு ப்ரூவ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்கலாம். அவ்வளவுதான்டா பசங்க, இதோட வேல்யூ 0. டன். இப்போ ஓகேவா?
எஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், இதே நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல, இதையும் ஒரு ஈக்குவேஷனா நீங்க கன்சிடர் பண்ணி போடலாம். யாரா பசங்க இதே ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுவோமா? when you what is the equation? a ஓட வேல்யூ 1 minus 1 0 0 1 minus 1 minus 1 0 1 into abc. So what is this determinant? 1 into 1 plus minus 1 into abc. Yes, coefficient matrix. அவ்வளவுதான். Good ரா பசங்களா? So இதோட வேல்யூ 0. 0 into anything, it is 0. That's it. கஷ்டப்பட்டு ப்ரூஃப் பண்ணாது. ஓகே. Show that the lines are parallel. ஒரு லைன்ஸ் parallel இல்லையான்னு யார் சொல்லணும்? ஒரு லைன்ஸ் parallel இல்லையான்றது அவங்களோட parallel வெக்டார், அவங்களோட நட்பு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து parallel இல்லையான்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டர் பார்த்தா போனா அந்த டினாமினேட்டர் பக்காவான ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ டினாமினேட்டருக்கு என்னது, கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல மோஸ்ட்லி 2, 5 and 6 வரும்டா பசங்களா, சரியா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா x - 1/4 ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு, ஆனா செகண்ட் ஒன் தப்பா இருக்கு. y தான் முன்னாடி இருக்கணும். ஸோ நீங்க y மைனஸை காமனா எடுத்துருங்க. z - 4/12. வாட் அபவுட் திஸ் கேஸ்? இது கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. லாஸ்ட் ஒன் பாருங்க தப்பா இருக்கு. என்ன பண்ணும், மைனஸ் இசட்டை காமனா எடுத்துடும். ஸோ டேக் திஸ் மைனஸ், இப்போ இந்த மைனஸ் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ x - 1 divided by 4, y - 2 divided by -6, z - 4 divided by 12. அவ்வளவுதான், சரிங்களா? இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஸோ a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4i minus 6j plus 12k. b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு minus 2i plus 3j minus 6k. ரைட்டுங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேரலான்னு கேட்குறாங்க. பேரலல்னா என்னது, ஒருத்தர் இன்னொருத்தரோட மல்டிபிளா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே. ஸோ இவங்கள நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணா இவங்க கிடைக்குமா, -2ஆல மல்டிபிள் பண்ணா இவங்க கிடைக்குமா? யாரா பசங்களா? we can see this a vector is equal to 2 into b vector, -2 into b vector. நான் b -2ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு a கிடைக்கும், ரைட்? ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் parallel. ஸோ they are parallel. ஒருத்தர் இன்னொருத்தரோட பர்பெண்டிகுலர் மல்டிபிள்ஸா இருக்குன்னா they are parallel. அவ்வளவுதான் நவீன், சரியா? டன். So what about this case? இப்போ இதுக்கு நீங்க angle between கண்டுபிடிக்கணும். You have to find angle between them. சரியா? இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் angle கண்டுபிடிக்கணும்னா what is the procedure? ரெண்டு லைன்ஸ்க்கு கண்டுபிடிக்கனால டினாமினேட்டர் எனக்கு வேணும். See, x y z க்கு முன்னாடி யாருமே இருக்க கூடாது. 2, 3 இந்த மாதிரி யாரும் இருக்க கூடாது. அத டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே? இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம், சரிங்களா? அப்பதான் கரெக்டா இருக்கும், ரைட்டா பசங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் அப்துல் என்னன்னா, ஸோ இதையும் பாருங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்கக்கூடாது. சி, மல்டிபிள் பண்ணா இன்னொருத்தவங்க கிடைக்கணும்டாப்பா, சரியா? ஒருத்தர் ஏதாவது பண்ணா இன்னொருத்தவங்க கிடைப்பாங்களா? மல்டிபிளோ டிவைடோ பண்ணா இன்னொருத்தவங்க கிடைக்கிறாங்கன்னா they are parallel. ஓகேவா? இவங்களை நீங்க -2ஆல மல்டிபிள் பண்ணா இவங்க கிடைக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ they are parallel. அதை நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த டிவைடே வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி டிவைடே கஷ்டமா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், எக்ஸ் இதோட எல்சிஎம் எல்லாம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 6 எல்லா 2, 3 டேபிள்ல வரும். ஸோ நான் எல்லாத்தையும் 6ஆல மல்டிபிள் பண்றேன். இங்க நான் என்ன பண்றேன், இங்க நான் வந்துட்டு 12ஆல மல்டிபிள் பண்றேன். ஏன், எனக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்துரும். ஏன்னா இது எல்லாமே ரேஷியோஸ், எவ்ரிதிங் இஸ் ரேஷியோஸ். ஸோ ரேஷியோஸை ஒரே மாதிரி நம்ம டீல் பண்ணலாம். So what does it happen? So x divided by 3, y divided by 2, z divided by -6. இது x divided by 2, y divided by -12 and z divided by -3. Right ரா பசங்களா? So இப்போ நீ பாரு, what is your friend vector? உன்னோட friend vector a vector is equal to 3i plus 2j minus 6k. What about your b vector? 2i minus 12j minus 3k. இவங்க ரெண்டு பேத்துக்கும் angle between ஃபார்முலா என்னது,
cos theta is equal to ரெண்டு பேத்தோட டாட் ப்ராடக்ட். சரியா? 3 2s are 6. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தோடது -24 and -6 -3 plus 18 all divided by mod A mod B. இதோட வேல்யூ 0. இதோட வேல்யூ 0. cos ப்ராடக்ட் 0. அதாவது டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னா ஆங்கிள் என்னது π/2. ரெண்டு பேரும் 90 டிகிரியில இருக்காங்க. ஓகேவா? அப்பதான் ஆங்கிள் வந்து π/2 இருக்கும். அவ்வளவுதான்டா பசங்களா. 6.12 is wrong. What is the value, Dappa? -3, -1, 5, 1, -2, 1. Sorry. -2 miss பண்ணிட்டேன். Look at this one. -2 போடாம 2 போட்டுட்டேன். So -3 into 10 - 4, it is 6, and +1 into -5 and +5 into பார்த்துட்டேன்டா பசங்களா 4. -3 whether your answer is -3. Yes. So last 4 sums டா பசங்களா, we will finish it off. சாரியா, ரொம்ப உங்களை delete பண்றேன். ஒரு 5 minutes இருக்குடா பசங்களா, முடிச்சிடலாம். சரியா? 2 lines are intersecting. So ரெண்டு lines வந்து intersecting அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0. சரியா? அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0. அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஒரு லைனுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்னு பாயிண்ட், இன்னொன்னு parallel. இன்னொன்னு பாயிண்ட், இன்னொன்னு parallel. சரியா? பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க? பாயிண்ட் எப்பயுமே மேல இருக்கிறவங்க தான் பாயிண்ட். ஸோ A vector is equal to this is your point. So 1, -1, 1. ஓகேவா? இதுதான் உங்களோட பாயிண்ட். ஸோ 3, M, 0. வாட் அபவுட் parallel vector? இதோட parallel vector எப்படி இருக்கும்? 2, 3, 4. இதோட parallel vector 1, 2, 1. So what is your back product? Like intersect at a point அப்படின்னா yes. So what is it? Box product, that is A minus B. A minus B. So B minus A. 3 minus 1, 2. 5. Next 2, 3, 4, 1, 2, 1. இதோட value 0. இதோட வேல்யூ 0. பாக்ஸ் ப்ராடக்ட் 0. ரெண்டு பாயிண்ட்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்கடா பசங்களா, வேற எதுவும் இல்லை. சரியா? ஸோ வென் யூ ஃபைண்ட் இட் இஸ் 2 into 3 minus 6. 3 minus 8னா -5. நெக்ஸ்ட் -m plus 1 into 2 minus 4 minus 2. நெக்ஸ்ட் -1 into 4 minus 3. 1 is equal to 0. So -10 -11. So -11 plus 2m minus 2 is equal to 0. So 2m is equal to 13. M is equal to 13/2. M oda value என்னடா பசங்களா? 13/2. Done? Okay. So find the vector of the Cartesian form of the plane. Plane and vector Cartesian form கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட distance கொடுத்திருக்காங்க. So perpendicular 2ன்னு ஒரு வெக்டார் கொடுத்திருக்காங்க. நார்மல் வெக்டார். இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கணும். யூனிட் வெக்டார்னா என்னது? மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட்டடா பசங்களா? மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட ஸ்கொயர் 36 + 4 + 9
ஸோ 49 7. இதோட யூனிட், இது ஒரு யூனிட் வெக்டார் இல்லை. ஓகேவா? யூனிட் வெக்டாரா இல்லைன்னா மாத்துங்க. ஸோ n cap is equal to 6i plus 2j minus 3k divided by 7. ஸோ இதுதான் யூனிட் வெக்டார். உங்களோட p யோட வேல்யூ 12. ஸோ யூஸ் இட். ஸோ வாட் இஸ் யுவர் ஈக்குவேஷன்? r dot n cap கொடுத்துருக்கிறவங்கள கண்டுபிடிங்க. ஸோ 6i plus 2j minus 3k divided by 7, which is equal to 12 by 7. 12 by 7 அல்ல, 12 மட்டும். இங்க இருக்க 7 இந்த சைடு போனா 84. ஓகே வாடா பசங்களா? ஸோ r dot 6i plus 2j minus 3k is equal to 84. இது வெக்டார் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க மேம்? parallel design we need to put plus or minus 90. அஃப்கோர்ஸ் யான் நிவாஷ், உங்களுக்கு 2 ஆன்சர் வரும். சாரிடாப்பா, அது ஆக்சுவலி 2 மார்க் கிடையாது, 3 மார்க். வி ஹாவ் டு புட் பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ 2 ஆன்சர்ஸ் வரும் லாம்டாக்கு. there are 2 answers will be coming. மறந்துட்டேன், சாரிடாப்பா. ஏன்னா அது மாடுலஸ்ல போடணும். ஐ ஜஸ்ட் ஃபர்கெட் அவுட். ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ்னு போட்டு 2 ஆன்சர்ஸ் எழுதணும். டன். So what is your Cartesian form? Cartesian form எப்படி எழுதணும்? 6x plus 2y minus 3z is equal to 8y. Just இதுக்கு பதிலா xyz போடணும். அவ்வளவுதான். சரிங்களா? So check with one, find the intercept. Interceptனா என்னது? ஃபர்ஸ்ட் இத Cartesian formக்கு மாத்துங்க. எப்படி மாத்துவ? 6x plus 4y minus 3z is equal to 12. அவ்வளவுதான். So how will you find the intercepts? ஒவ்வொன்னா 0 போடணும். சரிங்களா? So x 0 போட்டு y 0 போட்டா தான் z கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பற்றி 0 போட்டிங்கன்னா இசட்டோட வேல்யூ என்னது? -4. ஸோ இசட்டோட இன்டர்செப்ட்ஸ் என்னது? -4. ஓகே. அண்ட் எக்ஸ் 0ன்னு போட்டு இசட் 0ன்னு போட்டால் தான் y கிடைக்கும். ஸோ 4y is equal to 12, y is equal to 3. டன். ஸோ 0, 0, -4, 0, 3, 0 அண்ட் y 0, z 0ன்னு போட்டால் தான் x கிடைக்கும். So 6x is equal to 12. So x is equal to 2. 2, 0, 0. So இதெல்லாம் intercepts. இந்த 3 தான் intercepts. முடிஞ்சிருச்சு. Find the acute angle between the planes. Planesக்கு நடுவுல இருக்கிற angle கண்டுபிடிக்கணும்னா normal vector. அந்த normal vectorரை find பண்ணிக்கணும். So n1 இதுதான் உன்னோட n2. How will you find it? Cos theta is equal to ரெண்டு பேத்தோட டாட் ப்ராடக்ட் அண்ட் டிவைட்ல அவங்க ரெண்டு பேத்தோட மாடுலஸ் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு 8, 4 + 4 + 4 which is 12. இது வந்துட்டு 16 + 4 + 4 which is 24. ஸோ 8 divided by 12 எப்படி எழுதலாம்? 3√2ன்னு எழுதலாம். 24 எப்படி எழுதலாம்? 2√6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பசங்களா? 2√3ன்னு எழுதலாம். ஸோ 2 இதெல்லாம் கேன்சல் ஆகி இது becomes 2 by√3. √6 நான் √3 into √2ன்னு எழுதுறேன். ஸோ இவனையும் கேன்சல் பண்ணா √2/3. ஸோ theta is equal to cos inverse of √2/3. அவ்வளவுதான். Find the acute angle. We find the acute angle. Find the acute angle between a line and a plane. Line and plane na sin theta use பண்ணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ b vector is equal to ijk. கான்ஸ்டன்டால மல்டிப்ளை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஃப்ரெண்ட் வெக்டாரை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? இவங்களை எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் n1. ஏன்னா இது லைன், இது பிளேன். சரியா? ரெண்டு வேற வேற. அப்ப sin theta is equal to, பட் ஃபார்முலா ஒன்று. காஸ் சைன் அண்ட் சைன் காஸ் மட்டும் தான் மாறும். இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் 1 into 2 2 -1 into -1 +1 1 1s are 1 ஹோல் டிவைடட் பை இதோட மாடுலஸ் வேல்யூ என்னது? 1 + 1 + 1. இதோட மாடுலஸ் வேல்யூ என்னது? 4 + 1 + 1. ஸோ இதோட வேல்யூ 6. 4 divided by √3 into √6. √6 √3 into √2ன்னு எழுதலாம். ஸோ 4 divided by 3√2. மேலே மேலே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா
2√2 வரும். ஸோ 2√2/3. அப்போ theta is equal to sin inverse of 2√2/3. just dot products da பசங்களா, வேற எதுவுமே இல்ல. ஓகே, find the distance between the parallel planes. பிளேன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ parallel planes அப்படின்னா ரெண்டு பேத்தையும் ஒரே மாதிரி மாற்றணும். சரியா? ஃபர்ஸ்ட் பிளேன் பாரு, 2x plus 4z plus 4x plus 5 is equal to 0. இது என்ன பண்ணும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணு. எல்லாமே இவனை மாதிரி இவனும் இருக்கணும். அப்போ 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. புரியுதா பசங்களா? வாட் வி டிட், இதை நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்? ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டன்ட். அவங்க ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டன்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணா போதும். ஸோ 5 minus 2 divided by square root of இவங்களோட கோஃபிஷியன்ஸ். ஸோ 4 plus 16 plus 16, 16 16 32, 32 36. ஸோ 3 divided by 36. So which is equal to 1/12 units. எவ்வளோ வேல்யூஸ்? 1/12 units டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? Find the length of the perpendicular from a point to the plane. பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுவும் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணும்? இந்த பிளேன்ல இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த லைன் ஈக்குவேஷன் இந்த பிளேன்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக -2, இசட்டுக்கு பதிலாக 3, whole divided by 1 plus 1 plus 1. So 3 3 na 6, 6ல 5 போச்சு அப்படின்னா 1, 1 divided by √3. So what is the length of the perpendicular? 1/√3 units. சாரி ஒரே நிமிஷம், இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இட் இஸ் 6, not 36, it is 6. So 1/2 units. அவ்வளோதான்டா பசங்க, நான் மாற்றிட்டேன். யா ஐ சேஞ்ச் இட். ஸோ ரூட்டை நான் அப்படியே விட்டுட்டேன். எஸ், ஐ சேஞ்ச் இட். டன். அவ்வளோதான். ஸோ த கொஷின்ஸ் எண்ட்ஸ் ஹியர், வி ஃபினிஷ் இட் ஆஃப். இதோட பிடிஎஃப் நான் இப்போவே அட்டாச் பண்ணி, யாராவது இருந்தாங்கன்னா அட்டாச் பண்ண சொல்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் அட்டாச் பண்ணிடுவாங்க. சரியாடாப்பா? பாய் பாய் எவ்ரி ஒன், ஹாவ் அ வெரி குட் நைட்.